வணக்கம் இனிய பார்த்தேன். ஐயா வணக்கம். ஏ, அது நீங்க டெலகிராம் செயலி வந்து இறக்கணும், அப்பதான் வரும். எனக்கு எடுத்து எடுத்து போட்டு இல்ல பார்த்தா இல்ல வரல. ஆப் இருக்கு ஐயா, டெலகிராம் ஆப் இருக்கு. உங்க நம்பர் அதுல போய் சர்ச் பண்ணி பார்த்தா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், வரல. அதனால தான் கேட்கலாம் ஐயா. அது எனக்கு என்னோட நம்பர் போட்டாவே இனியன் விண்வெளி மருத்துவம் பேரே வந்துருமே. அதான் ஐயா எனக்கு அவ்வளவு தெரியல, சரி அதனால தான் டவர் உங்களுக்கு இல்ல, நம்பரே உங்களுக்கு கொடுத்து ஆட் டவர் பண்ணுங்கன்னு இல்லையா சொன்னேன். தெரியுது, அது டவர் இல்லையா தெரியுது என்னன்னு தெரியல. அது போட்ட உடனே அடுத்த வினாடி நான் தான் பார்த்து எல்லாத்துலயும் இருக்கேன். இப்ப நான் தீவிரமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ இந்த சொல்லுங்க 1.3 வச்சு அது பாட்டு எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்குதுங்க, எதுவுமே சாவலைங்க ஐயா. ஐயா. அதனாலதான் சொல்றேன், நம்ம இந்த விஷயத்த வந்து நீங்க ம். அடுத்த கட்டம் எலக்ட்ரிசிட்டி அதிகப்படுத்தணும் தான் சிந்திக்கிறீங்களே தவிர நமக்கு வந்ததே பெஸ்ட்ன்னு நான் சொல்றேன். யாருக்குமே அந்த மாதிரி இல்லை, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதாவது அது குவாண்டம் லெவல்ல இப்ப மில்லி 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 மைக்ரோ வாட்ஸ் தான் இருக்கு. அதுதான் நான் வந்து ம், புரிஞ்சு போச்சு. ம். இப்ப என்ன ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1.3 வோல்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஆமா. ஆஹ், ஆ, ஒத்தை ஓடல அதாவது ஒரே ஒரு செயலில 2 நாளா ஓடிட்டு இருக்குது. என்னது? ஒரே ஒரு செல். சரி. அது என்ன பண்ணேன்னா ரெண்டா பிரிச்சுட்டேன். அதை வந்து 1.10ல ஒண்ணு வச்சேன், இப்ப 1.30ல ஒண்ணு வச்சிருக்கேன். அதாவது 1.3ல ஒண்ணு வச்சிருக்கேன், 1.1ல ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த 1.1 நேற்று 10 மணி நேரம் ஓட்டிட்டேன். எத்தனை மணி நேரம் 10 மணி நேரம். ஓட்டிட்டு பார்த்தா அது 60, அதாவது 0.6க்கு வந்துருச்சு, 0.6க்கு வந்துருச்சு சரியா. குறைஞ்சிருச்சு. ஆமா. ஆ, ஆ, ஆ. 1.10ல இருந்து 6க்கு வந்ததுனால கிட்டத்தட்ட 500 மில்லி வோல்ட் குறைஞ்சிருச்சு சரியா. ம். குறைஞ்சிருச்சு. ஆ, ஆ. நான் என்ன பண்ணேன், அப்படியே தூக்கி வச்சுட்டு மேல கொஞ்சம் தண்ணி சும்மா எப்பவுமே வழக்கம் போல கழுவு, மேல கழுவி சும்மா கழுவி கழுவுனாலும் சரி, கழுவாட்டுக்கு அது வந்துடும், கையில அழுக்குறது கழுவுனேன். ம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு செக் பண்ண கரெக்டாக 800 போயிடுச்சு. 0.8க்கு போயிடுது. என்னது? 0.8க்கு போயிடுது. போயிடுது. ம். மறுபடியும் சார்ஜ் கொஞ்சம் ஆகுது. அப்படியே சார்ஜ் ஆகிட்டே போயிடுது. கடைசியில் 0.95 போயிடுச்சு. 0.95 9 950 மில்லியோல்ட் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா 1000 மில்லியோல்ட்டுக்கு போயிடும். மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் 1 வோல்ட். 1100க்கு போயிடும். சரியா. அந்த நார்மல் லெவல் வந்துரும். ஆமா, அது இருந்துட்டு போட்டு நான் என்ன பண்ணேன், சரி தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு அந்த ம். 1.3 ஒன்று எடுத்தேன். என்னது? 1.3 வோல்ட். அதே சிங்கிள் என்ன பண்ண பேட்டரி. அதே என்ன பண்ண தெரியுமா, ரூல் பென்சில் இருக்குல்ல, ஹெச்பி பென் நெகட்டிவ் என்ன பண்ணா, ரூல் பென்சிலை சீவி அதை வச்சுட்டேன் நெகட்டிவ்க்கு. ஓகே. இப்பதான் இந்த ஐடியா வந்துச்சு. ஏன்னா எதுக்கிட்ட புதுசா உடங்கி, இப்ப நான் வந்து 50 வாங்கி வச்சிருக்கேன். பென்சில். ஆமா, பென்சில் 50 இது வாங்கி வச்சிருக்கேன், பென்டார் செல் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் ட்ரிபிள் ஏ வந்து ஒரு 10 15 வாங்கி வச்சிருக்கேன். டபுள் ஏ வந்து ஒரு 10 15 வாங்கி வச்சிருக்கேன். இப்ப என்னன்னா, ஓ, இந்த ஓகே. நெகட்டிவ் கவலை தீர்ந்து போச்சு. என்னடா புதுசு ஏன்டா உடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆ. இப்ப இப்போ இந்த பென்சிலே வச்சுக்கலான்றீங்க. ஓ, பட்டே கலப்புதுங்க. புரியுது. ஏன் இப்ப அதுல ஓடிட்டு இருக்குது, இப்ப ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க, அதுல ஓடிட்டு இருக்குது பென்சில் அதான் வச்சு. நானும் அந்த வீடியோ பார்த்தா, சரி நீங்க 2 வாட்டி கால் பண்ணீங்க, டக்குன்னு நான் வந்துட்டேன், சாப்பிட போயிருந்தேன். இப்ப அதனால எல்லாம் சரி சொல்லிட்டேன், நீங்க இனிமேல் முதல்ல பேசுங்க. நெகட்டிவ் பென்சில் கவலை ஒரே அது 13. நீங்க ஒண்ணு வாங்கினா போதும். என்னது? ஒண்ணே ஒண்ணு. அது ட்ரிபிளே ஒண்ணே வாங்கிட்டா ஒண்ணு வாங்கினா ஆமா, போதும். ட்ரிபிள் நல்ல ஸ்ட்ராங்கா நிக்குது. ட்ரிபிளே வந்து அந்த மெட்டல் வந்து நல்ல ஜம்முன்னு இருக்குது மெட்டல். ஜம்முன்னு இருக்கு. எல்லாம் ஆமா. அந்த ரிமோட்டுக்கு யூஸ் பண்றதால அதுல கொஞ்சம் நல்லா பண்றாங்க போல. நல்லா டபிள்யூ இருக்கு. பேட்டரி கடிகாரத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, அது குண்டு இருக்குது, அது வந்து அது இருக்கு. அது வந்து கொஞ்சம் எவரேஜ் நல்லா இருக்கு, மத்ததில்ல எவரேஜ் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மாதிரி இந்த ம். நிப்பான் நல்லா இருக்குது. நிப்பான் நிப்பான். செல். நிப்பான் தான் வாங்கினேன். அந்த ட்ரிபிள் நிப்பான் தான் வாங்கியிருக்கு. அது என்ன பண்ணது, ஒன்னு உடைச்சிட்டேன். ஒன்னு உடைச்சு அப்புறம் ரூல் பென்சில், ஹெச்பி ம். பென்சில் இருக்கு இல்லையா, என்கிட்ட குப்பையாட்ட கிடக்குது கொஞ்சம். அந்த பழைய பென்சில் எக்கச்சக்கமா கிடக்கு. அதை ஒன்னு அழகா எடுத்து கட் பண்ணி, ஐயா உள்ள மொத்தமாவே ஆ. 3 சென்டிமீட்டர் நீளம் இருந்தா போதும் நெகட்டிவ்க்கு, புரியுதா. 2 சென்டிமீட்டர் உள்ள நெகட்டிவ். வச்சுட்டு நல்ல கிருன்னு அடிச்சிடணும். 1 சென்டிமீட்டர் தான் மேல நீட்டிட்டு இருக்கணும். அதிகமா நீட்டு இருந்ததுன்னா உடஞ்சு போயிடும் கீழே விழுந்ததுன்னா. ஆமா, ஆமா. எஸ், லீடு எஸ். ஆமா, அதிகமா ஆமா. இருக்கக்கூடாது, லீடு வந்து ரொம்ப நீட்டமா இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. உள்ளே எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆமா. ம். 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 உள்ளே எவ்வளவு வேணா வச்சிருக்கலாம். உள்ள வந்து 2 சென்டிமீட்டர் இருந்தா 2 சென்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தா அந்த 1.55 அப்படியே காட்டுச்சு புதுசுல, புரியுதுங்களா. அப்படி கட்டுது. நான் 2 சென்டிமீட்டர் வச்சு. மெட்டீரியல்னால அவன் இந்த வோல்டேஜ் டிஃபரெண்ட் வருது. ஆமா. வச்ச உடனே 1.55. அப்புறம் இது வந்து மில்லி ஆம்ப் வந்து 2000 இந்த 250 300 மில்லி ஆம்ப் காட்டுச்சு. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். காட்டுது. ஆமா, அதை காட்டுது. அதாவது வச்ச உடனேயே அங்க வந்து தலைகளா எல்லாம் மாறிடும், தலைகளாவே எல்லாம் மாறிடும். எல்லாம் மாறிடும். ம். ம். எல்லாமே வேங்க, பேட்டரியை உடச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு. சார் பேட்டரிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க, இப்ப நான் புதுசா இருந்தா பழசா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான், கொலை பண்ணிடுறோம். அது என்னது,
நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணி கொலை பண்ணி இல்லையா நீங்க அதை விட ஆச்சரியம் என்னன்னா நீங்க யூஸ் பண்ணது கறி மாதிரி இருக்கும், இது வந்து கொல கொலன்னு இருக்கும். கறி மாதிரி இருக்குது குப்பையில போட்டதுலயே அந்த பவர் ஓடி கிடக்குது 5 நாளா 6 நாளா. ஆமா, எனக்கு வந்து அந்த மெட்டீரியல் தான் முக்கியமே தவிர இந்த உள்ள இருக்கிற எண்ணெய் பத்தி எனக்கு கவலை கிடையாது. புரியுதா? இல்ல அது என்னன்னா இப்ப பாக்குறவங்களுக்கு இதுல சார்ஜ் இருக்குது அதனால பாக்குறவங்க இருந்துட்டு போறாங்க. நாம சயின்ஸ் நாம டாக்குமெண்ட் சார். அது பாக்குறவனுக்கு என்ன, பாக்குறவன் முட்டாள உட்காந்துருக்கா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏனுங்க இல்ல பொதுவா ஐயா நான் டிஃபரன்ஸ் சொல்றேன். இது வந்து அதுவாவது சரி சார்ஜுக்குதுன்னு ஒரு மைண்ட்ல ஒரு இதுவாவது அது ஏறி எல்லாத்துக்கும் எல்லாருமே குழம்பிட்டு தான் இருக்கணுங்க. அறிவியல் எவனும் புரிஞ்சு கூடாது. புரியுதா? இன்னும் கற்பனை. இப்ப கூட தண்ணியில போட்டா இருங்க, அறிவியல் புரிஞ்சுக்கணும்னா எங்கிட்ட வந்து பாடம் படிக்கணும், எங்கிட்ட நேரா வரணும். எங்கிட்ட நீங்க நேரா வந்து கேட்கணும், நேரா வந்து வரணும். இதையிட்ட நேரா வந்து அதுவும் வருவாங்க ஐயா, கண்டிப்பா ப்ரொஃபசர் வருவாங்க. நீங்க இதை டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டெவலப் அங்க இங்கிலாந்துல டெவலப் ஆயிரும் பாருங்க. முன்னையில கூட 4-5 நாள் இருக்கட்டும் இருங்க. இப்ப அவங்க இப்ப தண்ணிக்குள்ள நாளைக்கு நாளானிக்கு போய் தண்ணிக்குள்ள போட்டு போய் பள்ளிக்கூடத்துல போய் கல்லூரில போய் தண்ணிக்குள்ள போட்டு 2 செஞ்சுட்டியா? இப்ப அதையும் சொல்லிட்டேன். ஒண்ணு மட்டும் செய்யிட்டேன். ஒண்ணு செஞ்சுட்டேன். 1.3 வோல்ட் போட்டு 5 வோல்ட் டிவிடி மோட்டார் ஒண்ணு வாங்கிட்டு கொண்டு போய் அந்த செல்ல தண்ணிக்குள்ள போட்டுரு, சப்ளை எடுத்து மோட்டார்ல கொடுத்துட்டு ஓட்டிட்டு வந்துருவோம். அப்படியே வச்சு போட்டு வந்துரு. ரெண்டாவது வந்து 2 செல்லு வச்சு எல்லாத்துக்கும் 4 வச்சு எல்லா ப்ரொஃபஸருக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு அவன் பாத்துக்கிட்டே இருக்கட்டும் மகன் 10 நாளைக்கு பாத்துட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி நான் தெரிஞ்ச வரைக்கும் இல்ல, இது எனக்கு தெரியல தப்பா கரெக்டானு. இப்ப நம்ம கார்பன் அதுக்குள்ள போட்டா அந்த தண்ணியில இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாமே அது உறிஞ்சுக்கும், அதனால அந்த கண்டக்டிங் தன்மை குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. கரெக்ட் தானே ஐயா? ஆமா, அதெல்லாம் எதுவுமே அதுதாங்க அதாவது நடக்கல பாருங்க. எல்லாமே தப்பு. அதாவது ஒருத்தன் கூட ஒரே ஒரு பையன் மட்டும்தான் கரெக்டா கமெண்ட் பண்ணான். அவன் செஞ்சு பார்த்துட்டான். அவன் செஞ்சு பார்த்துட்டு ஆமாம் நான் 2.4 வோல்ட் வச்சு செஞ்சு பார்த்தேன், 1.8க்கு வந்தது, மறுபடியும் ஓய்வு கொடுத்தா 2.2க்கு போச்சு. இது வந்து அருமையான முன்னேற்றம், வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டான். அவன் தான் கரெக்ட். இல்ல இப்ப நாங்க செக் பண்ணா கூட அதான் வருது, ஆனா அதுக்கு ரீசன் உங்ககிட்ட தான் இருக்குது. இப்ப என்ன பண்ணனா இந்த நியூட்ரான் இருக்கு பாத்தீங்களா? என்ன சார் நான் பல்ஸ் தான் வெளியெடுக்கிறேன், இது எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, இது நியூட்ரான் சிட்டி. இது வந்து எப்படி தெரியுமா? நியூட்ரான் தூண்டி விட்டு போட்டான் லேசர் வெளிவருது சார். போட்டான் லேசன் புரோட்டான் சொல்லாதீங்க, பிஹெச்ஓன்னு சொல்லுங்க. என்ன வளர்றீங்க? இல்ல எனக்கு அந்த வார்த்தை வராது, சில வரக்கூடாது. ஒரு வாத்தியாருக்கு வரலாமா? என்னங்க நீங்க வாத்தியார், நான் உலகத்துக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற, நீங்க ஒரு பள்ளி, அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த கரெக்டா பேசணும். புரியுது? வார்த்தை எனக்கு சில வார்த்தை வந்து ஒழுங்கா வராது ஐயா, அதனால சொல்றேன். இனிமேல் வந்து இனிமேல் போட்டான்னு சொல்லி போறீங்க. இது போட்டான் லேசர். புரியுது. இந்த லேசர்ல ஆம்பியர் கொடுத்தோம்னா ஆளவே சாகடிக்கலாம் தெரியுமா? ஆளை சாகடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், சாகாம இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆமா, ஆனா இது அப்படி இல்ல. தண்ணிக்குள்ள 0 பண்ணியாச்சு. 0 பண்ணிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அப்படியே கிடக்கு. என்ன இந்த கிளாசிக் மோட்டார் உள்ள போட முடியாது. அது நீர் மோட்டர் மாதிரி இருக்கணும். காயில் வந்து கோட்டிங் பண்ணிருந்தாங்கன்னா போடலாம். அதுவும் அதுக்கு தண்ணி மூழ்கி மோட்டார் வச்சிருக்காங்க. எனக்கு ஏசி மோட்டார் தண்ணிக்குள்ள போட்டுறான் அந்த சீல் பண்ணி. அதான் ஐயா, அந்த மாதிரி அந்த காயில்ல வந்து இது பண்ணணும், இன்சுலேட்டர் போட்டு பண்ணா, காயில் இன்சுலேட்டர் பண்ணா கம்ப்ளீட் இன்சுலேட்டர், ஒரு டிராப் உள்ள கூடாது. அதான் எவ்வளவு பக்காவா கோயம்புத்தூர்ல செய்யறானுங்க பாருங்க, சாதாரண விஷயமா கோயம்புத்தூர்ல அதெல்லாம் இருந்துட்டு போட்டு. இதுவே நமக்கு பெஸ்ட் தான். நீங்க அதே மாதிரி அந்த எல்இடி லைட் போட்டும் போது அதுவே ஷார்ட் ஆயிடுச்சு. எல்இடி லைட்டும் உள்ள போயிடுச்சு, வெளியில. பேட்டரினா நம்ம வெளியே எடுத்துருவோம், அதுவும் போய் உள்ள விழுந்துருச்சு, அது எரிஞ்சிட்டே இருக்கு. ஆமா. ரெண்டாவது வந்து கம்பியில குறிப்பிட்ட நேரத்துல ஷார்ட் ஆயிடும் இல்லையா? ஆமா, ஏன்னா அது மட்டும் இல்ல, உப்பீரும் சார். உப்பீரு எதை போட்டாலும் உப்பீரும், வெடிக்கும் இல்லையா? 12 மணி நேரம் நம்ம ஒரு கொட்டை போடவே, நம்ம சாப்பாடு கொட்டை போட்டா உப்பி போய் பெருசா இருக்கு. இந்த பேட்டரி எல்லாம் போட்டா எல்லாமே எல்லாமே மாறிட போகுது. ஆனா அதுவும் அப்பவும் வருது பாருங்க, அப்படியே வருது. என்ன அதிசயம் நடக்குதுன்னா, அப்படியே பபிள்ஸ் வருது, ஹைட்ரஜன் பபிள்ஸ் உற்பத்தி ஆகுது. ஏன்னா அந்த லீடு வந்துட்டாவே மின்சார, நீங்க ஒண்ணு இல்ல, செம்பு கம்பி அலுமினியம்னு வச்சு நீங்க கனெக்ஷன் பண்ணிட்டு, செம்பு கம்பி அலுமினியம் உள்ள வச்சுட்டாவே அது அப்படியே ஹைட்ரஜன் உற்பத்தி, அது யாருக்குமே தெரியாது, ஹைட்ரஜன் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும்.
ஓ ஓஹோ. தண்ணிக்குள்ள ஒரு ஆனா செம்பு அது டேங்க். அந்த செம்புக்குள்ள ஆ தண்ணிக்குள்ள ஒரு செம்பு அல்லது ஒரு அலுமினியம் ரெண்டு ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். புரியுதுங்களா? போட்டுட்டீங்கன்னா ம் ம் செம்பு ம் வந்து பிளஸ்ன்னு வச்சுக்கலாம், அலுமினியத்து மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ம் ம். இல்ல செம்புனுடைய எலக்ட்ரிசிட்டி எல்லாம் குடுக்க தேவையில்லைங்களா? எதுவும் தேவையில்லை. அதே மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டு ஓ இருக்கு. ஓ. ஏன்னா அது வந்து ஆனா பாத்தீங்கன்னா, நீங்க காமிச்சிருக்கீங்க அது ஒரு வாட்டி டியூப்ல போட்டு. ஆமா, அது சிசின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா அது படிவமைப்பு பாத்தீங்கன்னா கனசதுர படிவமைப்பு. இது கனசதுரம், ஓ இதுவும் கனசதுரம். எது அலுமினியம் கனசதுரம். உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற அந்த படிக கட்டமைப்பு அணு வந்து கனசதுரம். ஸ்ட்ரக்சர். ஆமா. ஆ ஆ எஃப்சிசிம்பாங்க. கியூபுக்கு ம் எஃப்சிசின்னு அதுக்கு சொல்லுவானுங்க. எஃப்சிசின்னா என்னமோ சொல்றாங்க, படிச்சு பார்த்தேன் நானு. ம் கியூபு ம் கியூபிக் எஃப்சிசின்னு கியூபிக் என்னமோ சொல்றாங்க. எஃப்சிசின்னு அது அது ஒண்ணும் இல்ல, கனசதுரம் தான் அது. அந்த அது இது ஒத்து போகுது. எது இந்த இது அதாவது செம்பும் அலுமினியம் ஒத்து போகுது அந்த சிசி. அது என்ன மாதிரி ஒத்து இருந்தது போகுது. போட்டு. ஆனா நான் ம் நான் நான் கண்டுபிடிச்சதுக்கு எப்படின்னா, நான் வந்து குவாண்டம்ல ஸ்டேட்ல ஆட்டோ செகண்ட்ல கணக்கு பண்ணேன். ஆட்டோங்கிறது 18, புரியுதுங்களா? 10 டு தி பவர், 18 ஆமா 10 டு சொல்லிருக்கீங்க பாத்து. 10 டு மைனஸ் 18. அந்த கணக்குல என்ன பண்ணேன் தெரியுமா? 3618 ம் கணக்கு போட்டு நான் 3618 ம். வச்சு அப்ப 3 வர்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணேன். என்னது? 3 6 வர மாதிரி செலக்ட் பண்ணிருக்கேன். அப்படி 3 6 தான் நான் வச்சிருக்கேன் இதுல. இது யாருக்குமே புரியாது. என் பொண்ணுக்கு இப்பதான் சொன்னேன். 3 6 புரியுது. வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து ம் 6 ஆ. மாச டைம்ல இன்னும் 100 வார்த்தைகளை சேர்த்திக்கலாம். ஓ அது இல்ல பேட்டர்ன்ல. ம் ம். இப்ப பேடன் ஃபைலிங் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைல் நம்பர் வந்தாச்சு. நம்பர் குடுத்துருக்காங்க. ம் ஆமா, என்ன உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலயும் ஒரே விதிதான். சின்ன சின்ன விதிதான் மாறும் தவிர பொதுவான எல்லா விதிதான். உடனே வந்து அந்த ஃபைல் கொடுப்பான். ஃபைல் நம்பர் கொடுத்துட்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அந்த ஃபைல் நம்பர் கொடுத்துட்டா உறுதி ஆயிடுச்சு. அர்த்தம் புரியுதுங்களா? ஆமா 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 அப்ளிகேஷன். ம் ம். ஆமா. 60 யூகே பவுண்டு கட்டிருங்க சார். 7000 ரூபா ஓ அதுக்கு. 6000 புரியுதுங்களா? ரூபாய். யாராயிரம் எல்லாரும் வரும்னு நினைக்கிறேன் இந்திய 120 ரேட்டுக்கு. ரூபா, 120 ரூபா. புரியுதுங்களா? அதான் ஐயா 6000ல இருந்து 7000க்குள்ள ஒரு ஆமா ஆமா. ஆமா, எல்லாரும் கட்டி 120ங்களா? ஆமா ஆமா. 120 கட்டியாச்சு. இப்ப கட்டியாச்சு. அது போய் யூகே பவுண்டு கட்டியாச்சுன்னு வச்சுங்க. அது போயாச்சு. அடுத்தது இப்ப ஓ ஓ. இப்ப தண்ணிக்குள்ள மோட்டார் போடுறது இதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டே இருக்கேன். பொண்ணு ராத்திரி 1 மணி ஆகி போச்சு. எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு ஓ எனக்கு 6 மணி நேரம் வித்தியாசம். அவங்களுக்கு எனக்கும். ஆமா ஆமா ஆமா. அது லண்டனுக்கு நமக்கு ஆமா ஆமா. ஆமா 5:30 மணி நேரம் வித்தியாசம். அவங்க சாயங்காலம் 6 மணியா இருக்கு, எனக்கு ராத்திரி 12 மணியா இருக்கு எனக்கு. 12 ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணோம். ஆமா, அவங்க நான் படுக்கிறதுக்கு மணி 3 ஆயிரும். ஓ ரொம்ப கஷ்டம் தான் ஐயா. இந்த வயசுலயும் அந்த ஆர்வம் இருக்கு. ஆர்வம் இருந்தாதான் செய்ய முடியும். ஆனா உண்மையா அது என்னோட டயட் சிஸ்டம் ஜீரோங்க. என்னோட டயட் சிஸ்டம் ஜீரோங்கிறது நான் உயிரோட இருக்கிறேன். இல்ல அந்த இதுவும் இல்ல இருந்தாலும் அந்த ஆர்வம் வளர்க்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். அந்த ஆர்வம் டயட் இல்லைன்னா சிஸ்டம் இல்ல அவ்வளவு இல்ல இது வராது. டயட் சிஸ்டம் ஜீரோவா இருக்கணும். டயட் ஜீரோவா இருக்கணும். ஜீரோ இருக்கணும். ஓஹோ. ஆஹ் உணவு சாப்பிடாம இருக்கணும். ம். என்னது? உணவு சாப்பிடாம இருக்கணும். ஆமா, அந்த உணவு அதுவும் என்னால சாப்பிடாம. நம்ப கூட முடியல. எப்படிதான் நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு தெரியல இதெல்லாம் அப்படின்னு. நாங்க ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய வெங்கடேசன் பெரிய சயின்டிஸ்ட், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். சரி. அதான் நீங்க புக் எல்லாம் காமிச்சு போடுவீங்க. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. அதனால சொல்றேன் நான். அது வேற ஒண்ணும் இல்ல. அப்படித்தான் அது இருக்கணுங்க. உள்ள சோதிச்சு பார்த்தா தெரியும். அப்படித்தான் இருக்கணும். கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கணும். புரியுதா? அதுதாங்க அறிவியல. ஆமா எல்லாரும் சொல்றத எல்லாரும் சாணி தட்டுறப்ப நானும் சாணி தட்டுறத போட சாணி மேய்க்கி எருமை மேய்க்கிட்டு போயிருவானுங்க. புரியுதா? ஆமா ஆமா. 10ஓட 11 ஆயிடுது இல்ல அப்படின்னு ஆமா, சொல்றீங்க. அது இப்பதான் மாதிரிதான். என்ன பண்றானுங்க, அவன் இந்த கிளாசிக்கல் மூலையில பதில் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சொல்றது எல்லாமே தப்பு. ஒருத்தன் என்னமோ பேட்டரிங்கிறான், அந்த பேட்டரி. ஐயா நான் சொன்னேன், எந்த பேட்டரி ஆ. தண்ணிக்குள்ள ஓடுவான்னு கேட்ட பதிலே இல்ல. அதுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க வச்சதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நீங்க அந்த தண்ணிக்கு போடாத வரைக்கும் உள்ள சார்ஜ் இருக்கு, உள்ள வந்து சார்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். தண்ணியில போட்டோம்னே அந்த மேபி இருந்தா கூட அது 0 ஆயிட்டு இருக்கும். இருந்தா அதுக்கப்புறம் ஜீரோ ஆயிரும். வரும்போது அதான் தான் கரெக்ட். இருந்தா ஜீரோ ஆயிரும். கரெக்டா சொல்லிட்டேன். ஆமா. அப்போ இல்ல அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க நீங்க சொன்ன நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தங்காட்டி இந்த உண்மையை சொல்லி இப்ப நீங்க ஆசிரியரா இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ பாடம் படிக்கிறீங்க, கரெக்டா அதை பத்தி படிச்சுட்டு இருக்கறனால உங்களுக்கு எது சரி எது தப்பு இந்த டெக்னிக்கலா நீங்க சொல்ல முடியும். சாதாரண பொதுமக்கள் ஆமா இருக்கான் ஆமா பாருங்க, அவனுக்கு சாதாரண பொதுமக்கள் எப்பவோ பிஇ படிச்சிருப்பான், எப்பவோ பிடெக் படிச்சிருப்பான், எப்பவோ ஆமா ஆமா. எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பான், படிச்சு போட்டு எருமை வச்சிட்டு இருப்பான். அவனுக்குலாம் எப்படி பதில் சொல்ல தெரியும்? நீங்க தொழிலே இருக்கிறனாலயே சரி. தொடர்ந்து மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறனாலே கரெக்டா சொல்லி கொடுக்குறது நீங்க முயற்சி பண்றீங்க. சரியா? நீங்க அந்த ஒரு பேட்டரின் போது அதுக்காக நான் போய் புக் எல்லாம் படிச்சேன். ஏன் அந்த புக்கை எடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ம் சொல்ற மெத்தேடுக்கும் அதுக்கும் முரண்பாடு நிறைய இருக்கு.
ஏன்னா எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டேன், என்ன எவ்வளவு வோல்டேஜ் என்ன ஆகும். ஆகி போச்சுங்கன்னா, என்ன ஆகி போய் 2021 வரைக்கும் கிளாசிக்கலுக்கு தான் இது கொடுத்துட்டு இருந்தாங்க. எது நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க 2021 ஆமா வரைக்கும். ஆமா. ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் தான் இருபத்தி ரெண்டு, குவாண்டம் மாறிட்டாங்க. 23, 24, 25, இப்ப 26 அனிமே வர டிசம்பர்ல ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 10வது மாசம் கொடுத்துருவானுங்க. புரியுதா? பாருங்க குவாண்டத்துல கொடுப்பாங்க. எப்ப குவாண்டத்துல கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஏன்னா இந்த கிளாசிக்கல்லயே இருந்து இருந்து இப்ப நேத்து போய் நண்பர் பக்கத்தால ஒரு நண்பர் இருந்தாரு, ஒரு பெரிய ஒர்க் ஷாப் 50 வருஷமா வச்சு அவங்க அப்பா ஒர்க் ஷாப் நடத்தி பெரிய இருக்கா. அவங்ககிட்ட போய் சொல்றேன், நான் வந்து ஐயா ₹1 செலவுல ஒரு வாட்ச் எடுக்க முடியும்னு சொன்னேன். சிரிச்சாரு. உடனே அவங்க அப்பாட்ட போய் பேசினேன், இனியன் உன்னுடைய அறிவுக்கு நீங்க இங்க இருக்க கூடாது, இனியன் நீ விண்வெளியில் இருக்க வேண்டியது, நீ யார்ட்டையும் பேசாதுட்டாரு அவரு. அவர் வயது 80 வயசு, 80 வயசு ஆகுது. அவரு புரிஞ்சுக்கிறாரு. அவங்க பையன்கிட்ட போய் அவரு வந்து என்ஜினியர் படிச்சவரு. ஆனா நான் சொன்னேன், என் பையன்கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படித்தாங்க, அதுதாங்க அவரு மூளை அழகான மூளையை தவிர கரடு முரடான மூளை கிடையாது. என்ற மூலையெல்லாம் கரடு முரடான மூளை, அவரு மூலையில அழகான மூலையை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். புரியுதுங்களா? இல்ல ஐயா, இப்போ நம்ம புக்க ரெஃபரன்ஸ் பார்த்து தான் ஒரு பொருள் இயங்கலன்னா அது ஏன் இயங்கலன்றத நாங்க புக்க ரெஃபரன்ஸ் பத்தி தான் சொல்லுவோம். ஆனா நீங்க அந்த புக்ல இருக்கிறதே தப்புன்னும் போது அது வந்து அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு நீங்க அந்த முயற்சி செய்யறீங்க. அதனாலதான் நான் தண்ணிக்குள்ள போட்டேன் பாருங்க. அதை யோசிச்சுட்டே இருந்தேன், அதனாலதான் தண்ணிக்குள்ள போட்டேன். அதுலதான் எனக்கு அடுத்த பாயிண்ட் யோசிக்க வைத்தது என்னன்னா, தண்ணியில போட்டா சார்ஜ் இருந்தாலும் 0 ஆயிடும். சோ ஆனா 0 ஆயிட்டும் வருதுன்னா அப்ப அங்க வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்ப என்ன தெரியுமா, நியூட்ரோபோட்டானிக் லேசர், இதுக்கு பேரு நியூட்ரோபோட்டானிக் லேசர்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரோபோட்டானிக் லேசர், நியூட்ரான் புரியுதா, புரோட்டான் இல்லையா? இந்த வார்த்தையில சுருக்கி நீங்க என்பிஎன் பிஎன் ஜங்ஷன் சொல்றீங்க இல்லையா? பின்னா பாசிட்டிவ், நெகட்டிவ். நான் நெகட்டிவ்னு சொல்ல தேவையில்ல, பாசிட்டிவ்னு சொல்ல தேவையில்ல. அந்த பின்னு சொன்னா புரிஞ்சுக்கிறதா போக போக. சரியா? அந்த மாதிரி தான். அது மாதிரி நியூட்ரோ அதாவது போட்டான் லேசர்னு வச்சுக்கலாம், அல்லது பல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லேசர்னு வச்சுக்கலாம், பல்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சிக்னல்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாது. ஆமா, சிக்னல் வச்சா டேமேஜ் பண்ணாது, இதெல்லாம் டேமேஜ் பண்ணாது. புரியுதுங்களா? சிக்னல் தான் கரெக்ட். சிக்னல் வந்து எந்த டேமேஜும் பண்ணாது, பூந்துட்டு போய். ரெண்டாவது வந்து இந்த பெரும்பாலும் பார்த்து இந்த போட்டானுக்கு வந்து பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, அது ஒரு எனர்ஜி, அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த 0 இதுல என்ன தெரியுங்களா, அந்த போட்டானுக்கு வந்து ஊடகமே தேவையில்லை. அது என்ன பண்ணுது, ஏதோ ஒரு ரிசீவர், கரெக்ட், அந்த ஏதோ ஒரு ரிசீவர் மேல படும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அது கேட்ச் பண்ணிக்கும். சூரியன்ல இருந்து வந்துகிட்டு இருக்குது, யாரோ கண்டுபிடிச்சாங்க. இங்கிலாந்துலதான் 100 வருஷத்துக்கு மேல கண்டுபிடிச்சா, எவனோ ஒரு லேடி தான் கண்டுபிடிச்சா. அவர் கடைசி ப்ராசஸ் ஆச்சு. அந்த போட்டான் வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, போட்டோ டயோடு கண்டுபிடிச்சீங்க இல்லையா? போட்டோ டயோடு கண்டுபிடிக்கலன்னா அது ஒண்ணுமே வீண். அத பத்தி நம்ம சிந்திச்சிருக்க மாட்டோம். அது இப்போ அது இருக்கு. அது வந்து இந்த நியூட்ரான் எதுக்குமே இது வரைக்கும் யூஸ் இல்ல, அதனாலதான் நம்ம அதை பத்தி சிந்திக்கிறது இல்ல. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இந்த நியூட்ரான் நான் எங்க இருந்து இதை பிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, நான் லிசாமைட்ல இருந்து இதை பிடிச்சேன். லிசாமைட் கரெக்டா சொல்லியிருக்காப்ல, கூமட்டை போறான். அந்த அம்மா வந்து பயனே அற்றாத நடுவர்னா என்னது, பேலன்ஸ் பண்றவன்னு அர்த்தம். இந்த பக்கம் பாதிப்பு இல்லாம அந்த பக்கம் எல்லாம் பாதிப்பு இல்லாம. ஆனா என்ன அந்த நடுவர் இறங்கி போய் புரோட்டான புலந்தர்றாரு, அதுதான் பெரிய விஷயமே. அந்த நான் சொன்ன அப்படின்னா இந்த அது வந்து அட்டாமிக்கல, அது வந்து பார்த்தா நியூக்ளியர்ல பவர்ல வரும். புரியுதுங்களா? அது அழிவு சக்தி, அது பயங்கரம். அதனாலதான் அந்த அம்மாவை இயற்கை ஏமாத்திடுது, அது யாருக்கு நோபல் பரிசு கிடைக்கல. சரி, அது இருக்கட்டும். இது அப்படின்னா ஆக்க சக்திக்கு பயன்படுத்தணும்னா நான் என்ன பண்றேன்னா, இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த காத்தல்ங்கிற சயின்ஸே வந்து இந்த பிரிட்டிஷ் முண்டங்களுக்கும் ஐரோப்பிய முண்டங்களுக்கும் என்னன்னே தெரியாது. அவனுக்கு அழிவை பத்தி தான் பேசுறானுங்க. ஆனால் இங்க காத்தல்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு அவனுக்கு தெரியல. இந்த காத்தல்ங்கிறது அதாவது என்ன சொல்லணும்னா, எப்படி சொல்ற, புரோட்டீனை உற்பத்தி பண்றது, ரெடியூஸ்னா செலவாகிறது, தேஞ்சு போறது, கழிஞ்சு போறது, டிஃபென்ஸ்னா பாதுகாத்தல்னு பேரு. மெயின்டைன் பண்றது. இதை யாரு பண்றாங்கன்னா
எலக்ட்ரானுக்கும் ம் புரோட்டானுக்கும் நடுவில் இருக்கிற நியூட்ரான் பண்ணுது. அதான் விஷயம். நியூட்ரல். ம் அதுக்கு உண்மையான அது பேர் இப்போ ஒரு நியூட்ரல் தான். உதாரணத்துக்கு ஐயா நீங்க சொல்றது வெளியே எலக்ட்ரான் போனோம்னே மறுபடியும் எலக்ட்ரானை இழுத்து வந்து இங்க வச்சிருக்குது, அந்த மைண்டன் பண்ணிட்டே இருக்குது. வெளியே போனாலும் மறுபடியும் வேற ஒரு இந்த எலக்ட்ரான் போட்டானை ஃப்ரீ எலக்ட்ரானை கொண்டு வருது. அந்த போட்டானை ரிலீஸ் பண்ணி போட்டான் பயங்கர ஸ்பீடா இருக்கிறதுனால இது ஈஸியா வந்து மேல விழுந்துரும். புரியுதுங்களா? ம் ம் எலக்ட்ரிசிட்டிங்கிறது இந்த எலக்ட்ரான்ங்கிறது ஒரு ட்ரிஃப்ட் மாதிரி, அதை பிடிச்சி இழுக்க முடியாத, அது ஆபத்து. இதே நான் போட்டான் உள்ள வந்துட்டே இருக்கு, அந்த அதுக்கான டிவைஸ் கிடைச்சிருச்சுன்னா அது வந்து ரிலீஸ் ஆயிட்டே ம் இருக்கும். ரெண்டாவது இப்ப நான் வந்து முதல் பாத்தீங்கன்னா முதல் நெகட்டிவ் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த பென்சில் குச்சின்னு வச்சுக்கலாம், கிராஃபைட் பென்சில் குச்சி பென்சில். வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு 6, அது ஒரு 6. புரியுதுங்களா? ம் ரெண்டாவது யாரு, ம் ரெண்டாவது 6 எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜிங்க் வந்து ரெண்டாவது 6. ம் அப்ப 2012 ஆச்சா. அடுத்தது 3வது ஆமா. யாருன்னா அங்க இருக்கிற டைமண்ட். எங்க இருக்கிறது? அந்த இதுக்குள்ள இருக்கிற பேட்டரிக்குள்ள இருக்கிற பிட்வீன்ல சாதாரண பேட்டரிக்குள்ள பவுடர். அதுல இருக்கிற ம் டைமண்ட். அந்த டைமண்டும் ம் இந்த ம் முதல் இருக்கிற அந்த கிராஃபைட் டைமண்ட் ரெண்டும் ஒண்ணு. புரியுதா? ஒண்ணு. ஓ புரியுது அப்ப புரியுது இந்த புரியுது. 6 அப்புறம் ஜிங்க்ல இருக்கிற 6 அங்க இருக்கிற கிராஃபைட் 6 எல்லாம் ஒண்ணு. அவர் என்ன 18 வந்துருச்சா? 18 வந்தாச்சு. ம் ஆமா. மற்றபடிக்கு நீ கெமிக்கல் இருந்தா என்ன, கெமிக்கல் இல்லாட்டி என்ன, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. புரியுதுங்களா? செல் புரியுது புரியுது. அதனாலதான் அந்த ஜீரோ விதி பிரகாரம் நீங்க கொண்டு வரீங்க. ஆமா, அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. இங்க வந்து இதே என்னன்னா இந்த என்ன ஜிங்க் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா போட்டான் ரிலீஸ் ம் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஜிங்க் வந்து போட்டான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆ ஆ போட்டானே ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா சிக்னலை வாங்கி இந்த ம் சிக்னலை வாங்கி இது ம் அப்படி அனுப்பிச்சிட்டே இருப்ப. யாரு? இந்த கிராஃபைட் இருக்காருல்ல, இந்த டைமண்ட். ஆமா. இந்த ம் சிக்னல் ம் வாங்கி அங்க ரிசீவர் அந்த பக்கத்துல இந்த சிக்னல் கணிச்சிடுவாரு. ம் இந்த பக்கத்துல ம் போயிட்டே இருக்கும். ம் ரெண்டாவது வந்தீங்கன்னா இந்த இதை பார்த்து 34 ம் நியூட்ரான் இருக்குது. இது ஜிங்க்ல வந்து 34 நியூட்ரான் இருக்கு. ம் ஓகே. ம் கிராஃபைட்ல 6 நியூட்ரான் இருக்கு. ம் அது போக அந்த பக்கம் நியூட்ரான், அதுல இருக்கிற கிராஃபைட்ல நியூட்ரான். இந்த நியூட்ரான் எல்லாம் சேர்ந்தது இந்த வேலையை பண்ணுது. இந்த வேலைக்கு. ஐயா இப்ப எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப நீங்க சொல்றது எல்லா கான்செப்ட் புரியுது. ஆ, இப்போ இரவு நேரங்கள்ல நமக்கு வெளிச்சம் இருக்காது. இப்போ உங்க பேட்டரியில இருந்து போட்டான் வெளியே வருதுன்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே ஐயா? ஆமா. அதாவது வெளியே வந்து மறுபடியும் இது ஆகுதுன்னு. ம். ஆமா, இப்போ அது அங்க வந்து நான் மெட்டல் இல்ல, உள்ள வச்சிருக்கிற மெட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆகுது, போட்டான் ரிலீஸ் ஆகுது. அதான் ஐயா இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு போட்டான் அளக்கக்கூடிய டயோட்ஸ் இருக்குல்ல, போட்டோ டயோட்ஸ், ஆமா. அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம்ல ஈஸியா. ஆ, ஆ, ஏன்னா அது இரவு நேரங்கள்ல ஒரு அது எப்படின்னா இங்க பாருங்க, இந்த மெட்டல் டு மெட்டல் கனெக்ஷன் ஆகும். அது வந்து நீங்க சன்னுல இருந்து வருது. புரியுதா? ஆமா. இல்ல இல்ல இது மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் இல்லையா? நான் சொல்றது அந்த டிவைஸை டச் பண்ணாமையே ஆ, இப்ப நம்ம சோலார் செல்லுன்ற ஒரு எக்ஸாம்பிள், சூரியன்ல இருந்து வருது ஒளி இது மேல பட்டா இதுல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு ம், ஃபங்க்ஷன். அதே மாதிரி இப்ப நம்ம பேட்டரியில எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம ம், தனியா நம்ம ஒரு டிவைஸ் டிடெக்டரை வச்சு இந்த ம், இடத்துல போட்டான் வெளியே வருது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா ம். அது இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஆயிடும் இல்லையா? இப்ப இது வந்து நியூட்ரான் வைப்ரேட் ஆகுதுங்கிறது தான் இதுல விஷயமே. வந்து நியூட்ரான் ஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படிங்கறதா விஷயமே. அது நம்ம நியூட்ரானுக்குன்னு டிவைஸ் இல்லையா? இல்ல ஆ, இது வரைக்கும் நம்ம அது அது வரைக்கும் அதுக்கு தான் கண்டுபிடிக்கல டிடெக்டர். அதுக்கு தான் ரீசார்ஜ் நான் சொல்றேன். புரியுதா? இல்ல அதே போட்டானுக்கு டிடெக்டர் இருக்கு இல்லையா? அது அதுக்காக இருந்துட்டு போட்டு கேக்குறேன் நான். நான் நியூட்ரான் ஸ்டெபிலைசேஷன் தான் நாங்க சொல்றேன் தலைப்பே. ஆமா. இல்ல இல்ல நீங்க எனக்கு புரியுதே. இல்ல எனக்கு டவுட் தான் கேக்குறேன். இது இல்ல போட்டான்ங்கிறதே நீங்க இப்போ ஏதோ போட்டான் வந்து அங்கிருந்து வர டிவைஸ் ம், எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லிங்க் இருக்கு பாருங்க, ஒண்ணு கூட இன்டர் லிங்க் இருக்கு. பாத்தீங்களா? ஒண்ணுக்குன்னு இன்டர் லிங்க் புரியுது. இருக்கு. இல்ல நம்ம பேட்டரியில இருந்து வெளியே வரக்கூடிய சக்தி எது? நீங்க சொல்றது நியூட்ரான் அங்க வைப்ரேட் சரி, ஆகுது. அது பாருங்க. அது ஓகேங்களா? போட்டான் இருக்கு இல்லையா, ம், இந்த போட்டான் ம், அதுக்கு வந்து எந்த ம். சார்பும் கிடையாது, பிளஸ் மைனஸ் கிடையாது. அது வந்து வேகமா போயிட்டு இருக்கும். கிடையாது. அது எடையும் கிடையாது. ஆமா. அதாவது ஆஹ், அதான் மின்காந்த அலையை விட கொஞ்சம் சற்று வேகம் குறைவு. புரியுதா? ஆமா. இல்ல ஐயா இது மின்காந்த அலை தான், அதோட கண்ணுக்கு தெரியாம போயிடுது போக போக. அதனால சரி, அதோட வீரியம் குறையுது. சரி, ரைட், எப்படியோ இருக்கட்டும். மொத்தத்துல ம், ம், மின்காந்த ம். அலைக்கு இணையான வேகத்துல இது போயிட்டு இருக்கு. அதை விட கொஞ்சம் வேகம் கம்மி, ஆமா அவ்வளவுதான். கண்டிப்பா. சரியா? ஆமா. அது ம், ஒரு ம், 1 ம். லட்சம் 3 லட்சம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் 3 சொல்றாங்க லட்சம். பெர் செகண்ட் இல்லையா? ம். இது வந்து ஆமா 2 ஆமா லட்சத்து ஆமா. 2,90,000 வச்சுக்கலாம். அது எப்படியோ அது போட்டும். சரி, இதுல என்ன நடக்குதுன்னா அப்ராக்சிமேட்லி அதெல்லாம் 3 லட்சம்ன்றாங்க. அதெல்லாம் இருந்துட்டு போட்டும். நமக்கு தேவை இந்த போட்டான் வந்து இந்த ம், ஒவ்வொன்றுக்குள்ளும் பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மெட்டலுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா
இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மேக்னெட்டிக் மொமெண்டம் இருக்குது. இன்ட்ரென்சிக் ஆங்குலர் மேக்னெட்டிக் மொமெண்டம் இருக்குது. ஆமா, அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோ கேப்புக்குள்ள போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். குவாண்டம் லெவலே நடக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. என்னது வட்டத்துக்குள்ளே எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுது. வெளியே வரும். சூரியன் மாதிரி வெளியே வரணும் அவசியம் இல்ல. சூரியன் மாதிரி வெளி வரணும் இல்ல. இல்ல ஐயா, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க சொல்ற தியரிய நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணனும்னா அதுக்கு ப்ராஜெக்ட் வருது. அதுக்குதான் இந்த ப்ராஜெக்டே செஞ்சு காட்டுறோம். நமக்கு வந்து இதுல இருந்து எனர்ஜி எடுக்கிறோம். எனர்ஜி எடுக்கிறது இல்ல, லூப் போட்டு எனர்ஜி எடுக்கிறது இல்ல, அந்த எனர்ஜி ஓடிட்டு இருக்கிறத ஒரு லூப் போட்டு மேல ஒரு எல்இடியோ ஒரு மோட்டாரோ ஃபேனோ கீனோ ரயிலோ காரோ பஸ்ஸோ ஓட்டி காட்டுறோம். அவ்வளவுதான். இது எனர்ஜி இருக்கிறத ஹேர்வெஸ்ட் பண்றோம். அது வந்து இன்ட்ரென்சிக்காவே நடந்துட்டு இருக்குது. எல்லாமே குவாண்டமாவே நடந்துட்டு இருக்குது. அதாவது எல்லாம் இந்த கோழி முட்டைகளே நடக்குது. எல்லாமே கோழி முட்டைகள். அது வெளியே வரமாட்டேங்குது. எதுவுமே கோழி முட்டைகளே நடக்குது. சூரியன் வந்து பஜாரா இருக்குது. அது அங்கிருந்து அந்த போட்டான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்குது. சரியா? புரியுது. நான் சொல்றது இந்த கோழி முட்டைகளே எல்லாம் நடக்குது. அததான் ஏன் இப்போ இதை வந்து நம்ம டெரிவேஷனா காட்டணும் இல்லையா? அந்த இப்போ நீங்க அப்ளிகேஷனா வெளியே கொண்டு வரீங்க, எலக்ட்ரிசிட்டியா நீங்க யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா உள்ளார என்ன நடக்குதுன்றத நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம டிடெக்டர் மூலமா ப்ரூவ் பண்ணலாம். டெரிவேஷன் பண்ணலாம். கிடையாது. அது உள்ளேயே இருக்கிறப்ப எப்படி உள்ளேயே இருக்கிறப்ப வெளியே வராது. அப்படி இல்ல ஐயா, எனக்கு டவுட் தான் ஐயா. நான் வந்து நானும் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க தண்ணியில போட்டு பாருங்க, நெருப்புல வச்சு பாருங்க, சூடு வச்சு பாருங்க. சொல்றேன், நீங்க உள்ளார கூட இருக்கட்டும், ஒரு கார்பனுக்குள்ள ஏதோ ஒரு மூமெண்ட், நீங்க சொல்ற மூமெண்ட் நடக்குது அப்படின்றீங்க. அந்த மூமெண்ட்னால கண்டிப்பா அதை சுத்தி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து வெளியே வரும். அத நம்ம ரிசீவ் பண்ணலாம். இப்படி நான் இது உள்ளேயே இருக்குதுங்கற. நான் என்ன சொல்றேன்னா, உள்ளேயே நடக்குதையே வெளியே வரல அப்படிங்கற. இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அது இல்ல எனக்கு புரியுது. நான் சொல்றது அதன் மூலமா ஒரு விளைவு வரும்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க எதிர்பார்க்க நீங்க சொல்றதே தப்பு. நீங்க சொல்றதே தப்புங்கற. இல்லையா, நான் இருக்கேன். நான் क्वेश्चन கேட்றேன். மேபி அது தப்பா கூட இருக்கு. ஆனா கேட்கலாம் இல்ல, தப்பு எதுக்கு? ஃபோட்டான் மூவ்மெண்ட்னு சொல்றீங்க. ஃபோட்டான் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப ஃபோட்டான் மூவ்மெண்ட் இருக்குன்னா, ஃபோட்டான்றது 3 என்ன நினைக்கிறீங்க? சூரியன்ல இருந்து நேரா வருதுன்னு நினைக்கிறீங்க? அது வேற. அது வந்து நேரா லைனியர்ல வந்துருதுங்க. புரியுதா? ஆமா ஆமா. இது குவாண்டத்துல உள்ளே நடக்குது. இதுக்குள்ளவே நீங்க ஃபோட்டான் மூவ்மெண்ட் இருக்குன்னா, மூவ்மெண்ட்னு ஒன்னு இருந்தா அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் தான். மேக்னெட் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆனாவே நம்ம அதன் மூவ் ஆகுது. எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. நீங்க நேரு ஓட்ட இயக்கத்தை பத்தி பேசிட்டே இருக்கிறீங்க. அங்கதான் நீங்க வட்ட கோட்ட இயக்கம் சொல்றீங்க. நான் தான் கோழி முட்டைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம கோழி முட்டைகளே நடக்குதுயா, வட்டத்துலயே நடக்குதுயா. கேக்குறியா? மேபி அந்த மாதிரி இருந்தா நம்ம ரெக்கார்ட் ஆகுது. ஈஸியா இருக்கும். இது பதிவாகுது, பொதுமக்கள் பார்க்க போறாங்க. வீடியோ போட போறேன். புரியுதா? அது எல்லாம் நம்ம பேசுறதுல எதுவும் கேட்கலையா? என்னோட டவுட்டுக்கு தான். தவறு கிடையாதுங்க. தவறு நான் சொல்றதுல கரெக்ட்ங்கற. நான் தவறே கிடையாது. இது நான் தான் குவாண்டம்னு இருங்க. நீங்க கிளாசிக்கல கேக்குறீங்க, நான் குவாண்டத்துல பதில் சொல்றேன். புரியுதுங்களா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. பொதுமக்கள் என்னுடைய மாணவருக்கு புரியணும் சார். நீங்க உலகத்துக்கு புரிய தேவையில்லை. என்னோட மாணவர் 100 பேர் இருக்கா, அவனுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப நம்ம அந்த வட்டத்திலே கூட அதுக்கு ஒரு டிடெக்டர் வந்து ரெடி பண்ணாதான் நம்ம டெரிவேஷனா போட முடியும். வேணா பண்ணுங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வேணா பண்ணுங்க. நீங்க அத ரிப்போர்ட் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா குடுப்பீங்கல்ல. அப்ப நான் சொல்றேன். அது 6 மாசம் ஆகும். 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. 6 மாசம் ஆகும். அதுக்குள்ள நான் யோசிச்சு வைக்கிறேன் உள்ள என்ன நடக்கும் அப்படின்றது. எப்படி சொல்ல தெரியுமா? கோழி முட்டைகள் என்ன உடைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ரிசல்ட் வராது. இல்ல அப்படி இல்ல. நீங்க வந்து போட்டா நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. அது கரெக்ட் தான். கோழி முட்டைக்குள்ள இப்ப ஒரு குஞ்சு வெளி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குஞ்சு வெளி வந்துருச்சு. சரியா? ஆமா. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அப்படித்தான் உள்ள போக இப்படி எல்லாம் நடந்து கடைசியில அது உடைச்சிட்டு வெளியே வருது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப உள்ளேயே எல்லாம் வளர்ந்து ஊரை பாக்குறதுக்குதான் வெளியே வருது தவிர எல்லா நடவடிக்கை 100% முடிச்சிருச்சு. 100 விழுக்காடு முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தை பாக்குறதுக்கு வெளியே வருது தவிர உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க தான் கற்பனை பண்ணிக்கணும். முடிஞ்சு என்ன பண்ணி பாக்கலாம் தெரியுமா? அதற்கு ஏதாவது கற்பனைக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லலாம் இல்லையா? அதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு பாக்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கணும். என்னது
அததான் சொன்னேன் ஐயா. நான் இப்ப அததான் சொல்றேன். உள்ள நீங்க அவுட்புட் காமிக்கிறது 100% கரெக்ட், புதுமையான ஒரு அவுட்புட் எடுத்துன்னு வந்துட்டீங்க. ஆனா அது உள்ள நடக்கிற ஃபங்க்ஷனை நீங்க வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இப்ப வாயில சொல்றீங்க, ஆனா அதை டெரிவேஷனா போட்டாதான் அப்ப என்ன பண்ணா இன்னும் இது வரைக்கும் நியூட்ரான் அப்படி நியூட்ரினோ அப்படிக்கு வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்கல. நான் நியூட்ரான் வந்து நான் அப்ளைடு அடுத்து நான் இப்ப தலைப்பு தெரியுமா, அப்ளைடு நியூட்ரான். இப்ப என்ன சொல்லணும், அப்ளைடு நியூட்ரான் எஃபெக்ட்னு இந்த தலைப்பு கொடுக்க போறேன். இப்ப நம்ம பேசிட்டேன் இல்லையா, இது வரைக்கும் அதாவது அப்ளைடு பிசிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்ளைடு குவாண்டம் பிசிக்ஸ் போட்டாச்சு. இப்ப அப்ளைடு குவாண்டம் போய் இப்ப அப்ளைடு நியூட்ரான் பிசிக்ஸ் இந்த தலைப்பு போட்டேன். ஒரு புக்கே உருவாக்கணும் ஒரு துறையை. ஆமாங்க ஐயா, ஆமா. நான் நிசாம் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் செய்யறேங்கிறேன். என்னது செய்யுங்க, ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு பரிணாமம் போத்த இல்லையா அப்படின்றத நானும் அதுக்குதான் ஆளை இங்கிலாந்துல வச்சிருக்கிறேன், புரியுதா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இங்கிலாந்துல ஒரு ஆள் இருக்குது, இங்கிலாந்துல ஒரு ஆள் இருக்கு, ஸ்வீடன்ல ஒரு ஆள் இருக்கு. ஸ்வீடன்ல இங்க இந்தியால யாரும் கிடையாது. ஸ்வீடன்ல ஒரு ஆளை வச்சிருக்கிறேன், இங்கிலாந்துல ஒரு ஆளை வச்சிருக்கிறேன். எனக்கு ஜெர்மனில இந்த ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாதான், ஏன்னா அவன் தான் குவாண்டத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறான், நடப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நடப்புல குவாண்டத்தை படிக்கிறது ஜெர்மன் ஐரோப்பிய நாடுகள் பூரா. இந்தியாவில வந்து இன்னும் 100-200 வருஷம் ஆனாலும் வராது. ஏன்னா இந்த பாடத்திட்டம் வந்து வெள்ளைக்காரன் வந்து இந்தியா உருப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே எழுதி வச்சுட்டு போனாங்க. அதனால இந்தியா உருப்படாது. அது இங்க இருக்கிற ப்ரொஃபஸருக்கு புரிஞ்சு அதை சிலபஸ்ல ஆட் பண்ணி அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஓகே சொல்லி வரதுக்கு அது எப்ப ஆகுமோ வராதுங்கிறேன். ஏன்னா இதுதான் உனக்கு வசதியா இருக்குது. யாரு இந்த அரசியல்வாதிகளுக்கு வெள்ளைக்காரன் சிஸ்டம் வசதியா இருக்கறனால வாயை மூட்டு கம்முன்னு இருப்பானுங்க. சரி, இதெல்லாமே அதாவது நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வேலை கொடுத்தா செய்ய தெரியணும், அவ்வளவுதான். நீ அதை யோசிக்காத, எதுக்கு யாக்கான்னு யோசிச்சுட்டு இருக்க. அது தப்பு அப்படின்னு இயற்கை எனக்கு மட்டும் அப்படின்னா உங்களுக்கு மூளையே தேவையில்லை, அவங்க மூளை வெளியே எடுத்துருங்க. இல்ல அப்படிதான் ஒரு சிஸ்டம் இருக்குன்றேன். இப்ப இந்தியா, இப்ப நம்ம தமிழ்நாட்டோட இந்தியாவோட இது எல்லாம் பார்த்தா உனக்கு இந்த ஒர்க் இப்படிதான் செய்யுது, அதை ரிப்பேர் ஆனா சரி பண்ண சரியணும், அதை உருவாக்கலாம் தேவையில்லை. யாங்கன்னா விற்கும், அதை வாங்கிட்டு வந்து அதை ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கோ, சரியா போச்சு, மெக்கானிக், அவ்வளவுதான். அது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது சரிதான், அது வந்து ஒரு கைத்தொழில் மாதிரி போயிருக்கான். ஆராய்ச்சி என்பது வேற, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க எல்லாரும் கண்டுபிடிக்க எல்லாரும் ஜப்பான்காரன் இப்ப சோர்ந்து போயிட்டான், ஆனா அவனால எனர்ஜி கண்டுபிடிக்க முடியல, புரியுதா? ஆமா, இல்ல யாருமே நீங்க இவ்வளவு ஒரு எல்இடி லைட் எரியற வரைக்கும் புதுமையா யாருமே பண்ணல. நீங்க ஏதோ எந்த துறை நேத்து என் பொண்ணுகிட்ட பேசும்பொழுது சொல்லிட்டேன், இந்த பேப்பர் கம்ப்ளீட் ஆகி நீ எல்இடி லைட்டை மட்டும் எரிஞ்சு கொண்டு தண்ணிக்குள்ள போட்டு கொடுத்துருன்றாங்க. தண்ணிக்குள்ள போட்டு ஐயா, அதுதான் ஐயா நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னோம்னு நினைச்சேன். அது நீங்க வாய்ஸ்ல கேட்டீங்களான்னு தெரியல. எனக்கு என்னன்னா, நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் நீங்க சொல்ற, அதாவது உங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பேட்டரி அந்த கப்பாசிட்டி 2.2 வோல்டேஜ் 10 to 20 மில்லி ஆம்ப்ஸ் தான் பவர் கப்பாசிட்டி ஐயா. அது நீங்க இது அதிகம் பார்த்தினா வோல்டேஜ் குறையுது, கரண்ட் அதிகமாயிடுது, அதனாலதான் டக்கு நின்னுடுது. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, நீங்க வச்சிருக்க எல்இடி நிக்கவே இல்லை, பிரைட்னஸும் குறையல, வோல்டேஜும் குறையல. ஏன் தெரியுமா? அது போட்டான்ல வேலை செய்யுது, இது வந்து ஆம்பியர்ல இல்லையா. நான் இல்ல நீங்க இது வந்து என்னோட ரெக்வெஸ்ட் தான். நான் நிறைய நோட் பண்ணிட்டேன். நீங்க டெவலப்மெண்ட் பத்தி நிறைய யோசிக்கிறீங்க, மோட்டருக்கு போறீங்க, யூபிஎஸ் வைக்கணும்னு போறீங்க, ஓகே. ஆனா முதல்ல செஞ்ச பேட்டரி இன்னமும் ரன் ஆயிட்டு இருக்கு, அதோட பிரைட்னஸும் குறையல, வோல்டேஜும் குறையல. அப்போ அந்த பேட்டரியோட கப்பாசிட்டி, இப்ப ஒரு பொருளோட கப்பாசிட்டி இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஒரு சேர்னா ஒரு சேர்ல 2 பேர் தான் உட்கார முடியும், 3 பேர் உட்கார்ந்தா உடஞ்சிரும். அந்த மாதிரி இந்த நீங்க உருவாக்குன பேட்டரியோட கப்பாசிட்டியே 2.2 வோல்டேஜ் 10 to 20 மில்லி ஆம்பியர் வந்து கண்டினியூட்டியா கொடுக்கும். இதை நீங்க அதிகப்படுத்தீங்கன்னா அது வந்து நின்னுடுது, வோல்டேஜ் லெவல் குறையுது. ஆனா நீங்க இது அப்படியே மெயின்டைன் பண்ண வருது. அப்போ இது மாதிரி ஒரு 10 பேட்டரி செலக்ட் பண்ணி வச்சுட்டா அந்த 10 பேட்டரிக்கு தகுந்த அவுட்புட்டை கனெக்ட் பண்ணா லைஃப் லாங் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? கரெக்டா கற்பனை பண்றீங்க. சரிதான். இப்போ நீங்க அதை இப்ப நம்ம ஒரு சிப்ல உங்களுக்கு தெரியும், ஒரு ரெஜிஸ்டரோட வேலை இல்ல இங்க டிரான்சிஸ்டரோட வேலை இவ்வளவுதான். அத நிறைய கனெக்ட் பண்ணிட்டு அதோட ஃபங்க்ஷனை எஃபிஷியன்சி அதிகப்படுத்துவாங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க வந்து மோட்டர் நீங்க ஆம்பியரை ஏன் அதிகப்படுத்தணும்னு போறீங்க, இது வந்து இவ்வளவுதான் அதோட கப்பாசிட்டி. அப்போ ஒரு 2 செல்லோட கப்பாசிட்டி இவ்வளவுதான்னா செல்ல நீங்க சீரீஸாவோ பேரலாவோ கனெக்ட் பண்ணிட்டு பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் அதை எப்படி சுருக்கலாம், எப்படி ஒரு சிப்புக்குள்ள அடக்கலாம் அப்படின்றது சிந்திக்கலாம். நல்ல நம்ம நல்ல இதை சிந்திக்காம நீங்க என்ன பண்றீங்க, வோல்டேஜ் கரண்ட் அதிகரிக்கணும்னு பாக்குறீங்க. அது எப்படி கரண்ட் அதிகமாகும்? ஒரு சேர்ல ஒரு ஒரு 1 லிட்டர் கேன் இருக்குன்னு வச்சுங்க, 1 லிட்டர் தான் தண்ணி ஊத்த முடியும். 2 லிட்டர் ஊத்தலாமான்னு நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க ஏன் இன்னொரு வாட்டர் கேன் வாங்கணும்னு யோசிக்கவே இல்லை. அதை நான் நிறைய வாட்டி சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப பரவாயில்ல. டைம் கிடைச்சிச்சு அது சொல்லிட்டேன். சரி சரிதான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு 14 14 வோல்ட் உள்ள 13 வோல்ட் உள்ள கொடுக்க சொன்னீங்க இல்லையா? ஒரு சின்னதா விஷயம். அதுல 13 வோல்ட் உள்ள கொடுத்தோம்னா அதை டிரான்ஸ்ஃபார் வழியா போறப்ப அந்த வாட்ஸ் வேல்யூ டெவலப் பண்ணுது சரியா? வோல்டேஜ், ஆமா வோல்டேஜ் டெவலப் ஆகும். ஆமா, வோல்டேஜ் டெவலப் ஆகுதா, ஆம்பியர் டெவலப் ஆகுதா? எப்பவுமே கரண்ட் நம்ம டெவலப் பண்ண முடியாது, வோல்டேஜ் தான் டெவலப் பண்ண முடியும். அது எது காயில் எதுக்கு வைக்கிறீங்க? காயில் அதுக்குதான் காயில் அந்த வோல்டேஜ் லெவல் இப்போ வெறும் 12 வோல்டேஜ் 220 வோல்டேஜா அப் பண்ணி கொடுக்குற வேலை. அப்ப இப்ப நான் வந்து ஒரு 13 வோல்ட் உள்ள கொடுத்தோம்னா எத்தனை 220 வோல்ட் வெளியே வந்துருமா? ஆமா வந்து பார்த்தேன். ஆமா, வெளியே வரும். அப்ப எல்லாமே இப்ப ஓடும் நீங்க இல்ல? வீட்ல இருக்க நம்ம பேட்டரி வச்சிருக்கோம் அதேதான், 12 வோல்டேஜ் பேட்டரி இருக்கும். ஆனா 220 வோல்டேஜ் அவுட்புட் வரும். சரி, வோல்டேஜ் அப் பண்ணி கொடுத்துரும். அப்ப ஆம்பியர் அப் பண்றதுங்கிறது ஆம்பியர் அப் பண்றது இப்ப எதற்காக டிரான்ஸ்ஃபாரம் போடுறீங்க? ஆம்பியர் அதிகப்படுத்துறதா? வோல்டேஜ் அப் பண்றதுக்கு ஐயா. அப்ப இந்த ஆசிட் பேட்டரி என்ன பண்றான்னா வோல்ட் வச்சுக்கிட்டு 300 ஆம்பியர் எப்படி கொடுக்குறான் ஆசிட் பேட்டரியில? ஐயா எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஐயா, அதோட கெப்பாசிட்டி நீளம், பேட்டரியோட நீளம் அதிகரிக்க அதிகரிக்க உள்ள ஆம்பியர் அதிகரிக்கும், வோல்டேஜ் அதிகரிக்கும். சரி, புரிஞ்சிருச்சு. நீங்க ஒண்ணா பாருங்க. அதே மாதிரி காயில்ல பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதுதான் ஐயா, காயில்ல வோல்டேஜ் தான் அதிகப்படுத்த முடியும், கரண்ட் அதிகப்படுத்த முடியும். அதுக்கான சிஸ்டமேட்டிக் கிடையாது. சரி, அப்ப ரைட், ஓகே. பேட்டரியில கரண்ட் அதிகரிக்க நிறைய செல்ஸ் வந்து இணைக்கணும். சரி, இப்ப நம்ம வந்து இப்ப நான் 13 வோல்ட் சரி, இப்ப நான் 13 இது கொடுத்து நான் அதுல வச்சு 13 வோல்ட் கொடுத்து நான் உள்ள இது யூபிஎஸ்எல் கொடுத்து 230 வோல்ட் வச்சு வந்துருது சரியா? இந்த 230 வோல்ட் வச்சு என்ன பண்ணலாம்? 220 வோல்ட் வச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம், டைரக்டா கொடுக்கலாம். நீங்க டைரக்டா எந்தெந்த பொருள் நீங்க யூஸ் பண்றீங்களோ அனைத்து பொருளையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஓட்டிக்கலாம், மிக்ஸி ஓட்டிக்கலாம், ஃபேன் ஓட்டிக்கலாம், எல்லாம் ஓட்டிக்கலாம் இல்லையா? ஆமா, அது இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா ஐயா, இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ வந்து நீங்க ஒரே ஒரு செல்லுல ஒரு லைட் தான் எரியுது, இதுல ஒரு மோட்டர் இணைச்சோம்னே நிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு 220 வோல்டேஜுக்கு மாத்திட்டா இந்த கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த லைட் எரியும். மேபி நீங்க இதுல செல்ஸ் நிறைய இணைச்சிங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி மோட்டரும் ஓடும், மிக்சியும் ஓடும், ஏசி கூட ஓடணும்னா நீங்க பேட்டரியோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகணும். சரி, இப்ப உதாரணத்துக்கு நான் கான்ஸ்டன்ட் ஆயிடும். சரி, நான் ஒரு இப்ப 50 வோல்ட் உள்ள கொடுக்குறேன், அந்த 50 பீஸ் உள்ள கொடுக்குறேன். அப்ப 50 வோல்ட் நான் கணக்கு இந்த 50 வோல்ட் உள்ள கொடுத்தேன்னா நீங்க இது வச்சு டிரான்ஸ்ஃபாரத்தை வச்சு எவ்வளவு கொடுப்பீங்க எனக்கு? ஐயா 50 நம்ம இப்பதான் உங்ககிட்ட சொன்ன பாருங்க, 12 வோல்டேஜுக்கு 12 வோல்ட் 24 வோல்டேஜுக்கு தான் டிசைனிங்கே இருக்கு. நம்ம அதைத்தான் நான் பேசிட்டேன், 2 நாளா பேசிட்டு இருக்கிறேன். இது வந்து நான் புதுசா வடிவமைக்கணும். அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், ஏன் நம்ம வடிவமைக்கிறது ஈஸி. இப்ப நானே ஒரு காயில் நான் ரெடி பண்ணி தரேன், கால்குலேஷன் போட்டேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிறது இப்போ புதுசா விட நீங்க ஒரு புது விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்க, இது ஒரு பெரிய அப்ளிகேஷன். இதை நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்ம வீடுகளுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற மோட்டர் ஓடணுமா, குறைஞ்சபட்சம் என்ன சொல்றீங்க? அதை இப்ப யூபிஎஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க, வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஐயா இல்ல, நான் வந்து இப்ப நீங்க ஒரு இடத்துல அடுத்த கட்ட போறீங்க, இந்த இப்ப ஒரே ஒரு பேட்டரியில உங்களுக்கு வந்து 10 to 20 மில்லி ஆம்பியர் வருது, 2.2 வோல்டேஜ் வருது நீங்க இல்லையா? இது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டா வச்சுக்கலாம் ஐயா. இதே மாதிரி நீங்க பேட்டரி அதிகப்படுத்தி வோல்டேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு பெரிய பெரிய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம இதையும் அதுதான் நீங்க 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டே இருக்கேன், அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கிறேன். அதைத்தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு செய்ய சொன்னீங்க, அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்ல அதத்தான் நீங்க வந்து இப்ப கூட நான் வந்து மோட்டரை பத்தி நீங்க சிந்திக்கும் போது இது நீங்க வந்து இப்போ நீங்க தூண்டி விடுறீங்க, நீங்க தூண்டி விட்டீங்கன்னா அதை விட வேகமா போவேன், புரியுதா? நீங்க தூண்டி விட்டுட்டீங்க. கண்டிப்பா இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் யோசித்து சொல்றேன் உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம். முந்தானத்து ஒரு மாதிரி இருந்தேன், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னடா பண்ணு பார்த்தா பேட்டரி வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, பேட்டரி கடையில் வரும்போது என்னடா இந்த பேட்டரி எப்படிடா கொலை செய்யறது அப்படின்னு, நான் புதுசா வாங்கியிருக்கேன்ல, பேட்டரி எப்படிடா கொலை செய்யறது, எங்க போய் பொறுக்கிறது, ஒன்னும் பணம் சரி பேட்டரி கொலை செய்யலாம் போ அப்படின்னு வரும்பொழுது அப்புறம் இரவு யோசிச்சுட்டே இருந்தேன். உடனே போன் அடிச்சேன்.
உடனே ம். உடனே நம்ம இவர் அரியலூர்காரர் வந்தார். அவர் செஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. நேத்து என்ன பண்ணாரு தெரியுங்களா? 2வது மோட்டர் அந்த மோட்டர் மறுபடியும் ஓட்ட வச்சுட்டாருங்க. முந்தான நின்னு போன மோட்டார வீடியோ பார்த்தேன். நின்னுட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் டக்குனு நெருன்னு ஓடிட்டு இருக்கிற ஓடிட்டு முடிவு நினைச்சேன். ஆமா லோடு ஆகிருக்கும். வோல்ட் வந்துருச்சு. ம், ம், வோல்ட் வந்து பழையபடி ம், 223 2.3 என்னமோ வந்துருச்சுனாரு. அட 2.3 ம். வந்துருச்சு இல்ல, வோல்ட் வந்துருது இல்ல, மூலம் அதாவது பேசிக் மூலம் வந்துருச்சு. என்னது மழை பெஞ்சிருச்சு, அப்புறம் அடிச்சு விடுட்டு நான். ஆமா, கண்டிப்பா. இப்ப மழை இப்ப ஐயா, அப்ப இப்போ நான் என்ன ஐயா, என்னுடைய என்னுடைய இன்னும் நான் இன்னும் வந்து எனக்கு என்ன தெரியுமா ஒரு குழப்பம்? ஆனா ஆஹா. இன்னொரு குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெட்டல் ஆக்சைடு போகும் பொழுது மெட்டல் ஆக்சைடு ஒண்ணு இருக்குது சார். புரியுதா? அதெல்லாம் யாருக்குமே ஆமா. புரியாது. அது வந்து அந்த ஆ, ஆ, மெட்டல் ஆ. ஆக்சைடை வந்து ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. எங்க செஞ்சுட்டாங்க. அந்த அவங்க வந்து ம். 2 மெட்டல் வச்சு செஞ்சிருக்காங்க. நான் வந்து 13 மெட்டல் வச்சு டயாமேக்னெட் பூரா கொண்டு வந்துடுவேன். பேராமேக்னெட், ஓ, டயாமேக்னெட். சொல்லியிருந்தீங்களா, ஐடியா சொல்லியிருந்தீங்க. ஆமா, பேராமேக்னெட் முதல்ல அடுத்த கட்ட டயாமேக்னெட். பரிணாமம். நான் பண்றதே டயாமேக்னெட்டிஸ் தான். என்னுடைய கான்செப்டே டயாமேக்னெட்டிஸ். புரியுதா? ம், 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 ம். இது வந்து இப்ப நான் இதுக்குள்ள வச்சுக்கிறது வந்து டயமேக்னெட் வச்சிருக்கேன். அதுல வர்றப்ப ஆம்பர் எப்படி டெவலப் பண்ணனா, அது மெட்டல் ஆக்சைடு ம். செராமிக்ல போனோம்னா அடிச்சு நொறுக்கிடலாம். அதுக்கு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஓ, புரியுது புரியுது. ம், அவங்க ம். சிஎஸ்ஆர் விஞ்ஞானிங்க, சிஎஸ்ஆர் டாப் விஞ்ஞானி, என்பிஎல் விஞ்ஞானி. அந்த அம்மா ஜோதிஷா, அருமையான அறிவு. ஆமா, சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஜோதிஷா. அந்த ம், அம்மா பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க ம். டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. அவங்க வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அமெரிக்கால ஏசிஎஸ்ல பேட்டன்ட் வாங்கி, அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டில பதிவாயிடுச்சு. இந்தியன் பேட்டன்ட் வாங்கிட்டாங்க, பதிவாயிடுச்சு. அமெரிக்கன் பேட்டன்ட் வாங்கியாச்சு. ஆனால் இன்னும் அது ஓ, ஓ. கமர்ஷியலா இன்னும் வரல. வேற ஏதோ ஷார்ட்டா ஏதோ பண்ணுவாங்களான்னு தெரியுது. வேற ஏதோ பண்றாங்க அந்த மொத்தத்துல. ஆனா வெளியே எதுவும் வராது. ஏதோ வெளியே ஏதோ செஞ்சு சில. முடிச்சு தான் காட்டுவாங்க. ஆமா, ஆனா சிலது மட்டும் நான் தான் ஓப்பனா, நம்ம ஒண்ணுதான் ஓப்பன், நம்மளுக்கு தான் நேர போட்டு சாப்பிட்டு சாதிப்பு. ஓப்பனா இருக்கதான் நிறைய டிஸ்கஷன் வருது, நிறைய விஷயங்கள் இது ஆகுது. ஆமா, நீங்க இப்ப அடுத்த ஏன்னா கட்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆமா, இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த நியூமெரிக்கு டிஜிட்டல் அந்த நியூமெரிக் வச்சிருக்க 12 வோல்ட் 7 ஆம்பியர் அது வச்சிருக்கேன். அப்ப ம். கிராஃபைட் பென்சில் அனுப்பி நாளைக்கு வந்துருன்னு நினைக்கிறேன். கிராஃபைட் ஓ, கிராஃபைட் பென்சில் ஓ. எழுதுற பென்சிலே வந்து 2 mm இருக்குதுங்க ஐயா. எழுதுற பென்சில் ஆமா. 1.5. இப்ப இல்ல, நான் என்ன பண்ணேன், இதுல இந்த லெட் பென்சில் விக்குமே ஐயா, லெட் பென்சில் பாக்ஸ் இருக்குமே, அது யூஸ் பண்ணலாம்ல, அதே 1 mm கிடைக்குமே. ஆமா ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா புடக்குன்னு உடச்சு போச்சுன்னா வம்பா போயிரு. குறைஞ்சபட்சம் இல்ல இல்ல, ஏன்னா 0.7 0.5 எல்லாம் இருக்கு லெட் பென்சில், அது அதனால அது சொன்னேன். அது லெட் பென்சில் தாங்க. இப்ப 0.5 0.7 தான் வச்சிருக்கேன் நான். இப்போ ஓகே ஓகே ஓகே. உடச்சி இப்பவே போட்டு ஃபேன் ஓடிட்டு இருக்குது பாருங்க. இப்ப உடச்சி செக் பண்ணி இப்ப ஓடிட்டு இருக்குது இது. ம், ம். ஐயா, இப்போ நான் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஐயா. இது வந்து நான் வந்து இப்போ உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கிறதுக்கோ இல்ல உங்க பொண்ணுகிட்ட கூட சொல்லிடுங்க. என்னன்னா, இப்ப என்ன நான் யோசித்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு கான்ஸ்டன்டான பவர் வோல்டேஜ் வருது இல்லையா, ம். இத சிப் வடிவத்துல மாத்தி ஓ, ஒரு செல்போன் இயங்கத்துக்கான பேட்டரியை நீங்க உருவாக்கிடலாம் ஐயா. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். நீங்க சரி. எனக்கு புரியுதுங்களா? பாருங்க, ஆ, இப்போ நம்ம செல்போன் பேட்டரி இருக்கு, அது தூக்கி போட்டுடணும். தூக்கி ம். போட்டுட்டு அந்த போர்ட்லயே ஒரு சிப்பு மாதிரி, சரி. சிப்பு வடிவத்துல ஒவ்வொரு செல்லையும் நமக்கு வந்து 2.2 வோல்டேஜ், ம். 10 மில்லி ஆம்பியர் இப்படி வருது. பண்ணலாமே இதான் இது வரைக்கும் நம்ம கிட்ட பண்ணலாமே வருது. பண்ணலாமே பண்ணலாம் பண்ணலாம் இப்ப பண்ணலாம் இத நீங்க பண்ணலாம் எல்லாத்தையும் அதுதான் சொல்றேன், கற்பனை நம்ம இப்ப செய்ய ஆரம்பிச்சாதான் அது வரும். அது ஒரு சிப்பு வடிவத்துல பண்ணலாம். 100 இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு செய்யறேன். கற்பனை 100 வச்சுட்டா செல்போன் இயங்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அதை யோசிங்க. நீங்க இதெல்லாம் ஓகே, இதை வந்து நீங்க டெவலப் பண்றீங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி சார், யூசர் ஆமா, ஃப்ரெண்ட்லியா இருங்க. கொண்டு இப்ப போய். நான் இப்ப என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? இப்ப நான் பாத்துக்கிறேன் இல்லையா, இது என்ன தெரியுமா? ம், இது பல்ஸ். எல்லாமே பல்ஸ்ல வேலை செய்யும். புரியுதா? பல்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். பல்ஸ் வந்து ஆமா டிரான்சிஸ்டர் வச்சு பல்ஸ் டெவலப் பண்ணலாம். டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, ஆ, அதை வச்சு பல்ஸ் டெவலப் ஆமா பண்ணலாம். டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர். ரைட், அதே தான். அதை வச்சு ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தலாம். என்னது ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சி, எஸ், கண்டிப்பா பண்ணலாம் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த மோட்டார் ரன் பண்ணலாம். கிறிஸ்டல் டயோடு ஐயா, கிறிஸ்டல் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் வைப்ரேஷன் பக்காவா இருக்கும். நிறைய கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் பேசிக் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணி உள்ள கொடுத்துடலாம். ஆமா, கொஞ்சம் சரி, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி அந்த பண்ணி. எலக்ட்ரிசிட்டி கூட எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சைஸே வந்து பாத்தீங்கன்னா, சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸ் ஒரு 10 சென்டிமீட்டர் உயரம். பாக்ஸே வந்து 10 சென்டிமீட்டர் அல்லது 15 சென்டிமீட்டர் உயரம். சரியா? அகலம் வந்து 30 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் நீளம், உயரம் 10 சென்டிமீட்டர். இதுக்குள்ள
இதுக்குள்ள 10,000 வாட்ஸ் எடுக்கலாம். புரியுதா? அதான் இதுதான் சொல்றேன். ஏன்னா இதுல வந்து என்ன டிசைன் முக்கியமான விஷயம் பண்ணிட்டேன், நான் வெடிக்காது. டிசைன் பண்ணிட்டேன். தண்ணியில போட்டாலும் இது ஆகாது. அட தண்ணியில போட்டேன் என்ன, கடல்ல போட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஒன்னாக்கா ஏன்னா இதை 0 பண்ணிடுறேன். என்னது 0 பண்ணிருங்க. ஆமா. இப்ப நேத்து என்ன பண்ண தெரியுங்களா? பாரு, நீ சொல்ல உங்க மறந்துட்டேன். இந்த AAA பேட்டரை வந்து 2ஆ அறுத்தேன். என்னது AAA பேட்டர் 2ஆவே அறுத்துட்டேன். டிப்ளே பெட் 2 கட் பண்ணிட்டீங்க. ஓகே. எவ்வளவு வோல்ட் வருது தெரியுங்களா? 1.25 வோல்ட் வருது. 1.2 அறுத்துட்டா கூட. ஆமா, அப்ப தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தா உங்களுக்கு கரண்ட் அதிகமாயிடும். ஆனா இங்க என்ன நடக்குது, இயற்கை என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்தையும் தனித்தனி செல்லா பாக்குது. அதாவது நீ 1 மில்லிமீட்டர் வச்சாலும் 1 வோல்ட் வருவேன், 10 சென்டிமீட்டர் வச்சாலும் ஒண்ணுதான் அது கணக்கு. இதுதான் நான் சிப்பா மாத்தணும்னு சொன்னேன். இப்ப இத சிப்பா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதத்தான் சொல்றேன். நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இது வந்து 30 சென்டிமீட்டர் நீளம், 30 சென்டிமீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர் உயரத்துல. அதுல என்ன பண்ண தெரியுமா? அந்த மெட்டல் ஆக்சைடு உள்ள வச்சுட்டோம்னு வச்சுங்க, நான் சொல்றேன் மெட்டல் ஆக்சைடு உள்ள வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரியுமே ஒவ்வொரு பேட்டரின்னு வச்சுக்கலாம். அந்த நம்ம வந்து செல்லுன்னு வச்சுக்கலாம். 5 வாட்ஸ் உற்பத்தி பண்ணும். அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. 5 வாட்ஸ் வரலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே என்பிஎல் விஞ்ஞானி பண்ணிட்டாங்க. தகுந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்ட்ரக்சரையும் மாத்தணும் ஐயா. டிசைன் ஃபுல்லாவே மாத்தணும். இன்வெர்ட்டரோட டிசைனிங் எல்லாமே மாத்தணும். எங்க போய் செய்யலாம்? அது முதல்ல அந்த செராமிக் பவுடர் வந்து டிசைன் பண்ணிட்டேன். அந்த செராமிக் பவுடர் வந்து அந்த செராமிக் பவுடர் எங்க பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அட்வான்ஸ்டு செராமிக் லேப்ல வந்து R&D லேப்ல, கவர்மெண்ட்ல இருக்கிற R&D லேப்ல தான் செய்ய முடியும். பிரைவேட் லேப்ல செய்ய முடியும். ஏன்னா பிரைவேட் லேப்ல வந்து R&Dங்கே கிடையாது. புரியுதா? கமர்ஷியலா வச்சிருக்கிறான். அப்படி பார்த்தா டாடா இன்ஸ்டிடியூட் போகணும். எங்கது? டாடா ஃபண்டமெண்டல் இன்ஸ்டிடியூட் போகணும். டாடா இன்ஸ்டிடியூட் ஃபண்டமெண்டல் டாடா இன்ஸ்டிடியூட். நீங்க அதுக்கெல்லாம் போனோம்னா நீங்க வந்து இப்போ இந்த பேட்டர்ன் வச்சிருந்தா நம்ம போய் அதுக்கான அப்ளிகேஷன் போடலாம். உள்ள ரிசர்ச் பண்ணி இன்னும் 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் ஆனா மேல முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் ஐயா நான் உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். நீங்க சொல்றது வந்து 10,000 வோல்டேஜ்னும் போது அதுக்கு முழுக்க டிசியா தான் வரும். ஒரு இதுவா தான் வரும். இதை நம்ம ஏசியா மாத்தணும்னா டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 1 கிலோவாட் யூபிஎஸ் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க வீட்டுல. 1 கிலோவாட் சிரிச்சு பண்ணிடலாம். இப்ப இல்ல, அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணணும். அதெல்லாம் டிசைன் பண்றதுக்கு இன்னும் நமக்கு டைம் எடுத்து. ஏன்னா அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு டெஸ்டிங் ப்ராசஸ் கவர்மெண்ட் டெஸ்டிங் கொடுக்காது. ஏன்னா மனிதர்களுக்கு ஆபத்து வருமா? ஏன்னா நீங்க 10,000 வாட்ஸ், புரியுதுங்களா? அப்படின்னும் போது ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணணும். ஆனா நான் சொல்றது செல்போன் போது அது பெரிய விஷயமே இல்லை. ஆனா அது ஒரு பெரிய ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு வந்து அட்வான்ஸ்ட் செராமிக் லேப் ஒண்ணு கொடுத்து நான் நேரம் அங்க போயிடுறேன். அங்க உட்காந்து ஒரு 3 மாசம் எங்களுக்கு கொடுப்பாங்களா? எனக்கு புரியுது ஐயா. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சா நானே உங்ககிட்ட சொல்லுங்க. நேரம் விடுங்க. நான் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு யாராவது இருந்தா நேரம் நான் உள்ள போயிடுறேன். எங்க போயிடுறேன்? நேரம் ஐஐடிக்கு உள்ள போயிடுறேன். அல்லது வந்து சார் 10 மாநிலத்திலயும் எல்லா மாநிலத்திலயும் ஒரு 4-5 ஐஐடி இருக்கு. புரியுதா? எப்படி 4-5 இருக்குது? மத்திய அரசாங்கத்தினுடைய கழகங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு குறைஞ்ச வச்சு 6-7 இருக்குது. புரியுதா? தமிழ்நாட்டுல 6-7 இருக்குதுங்க. இதுக்கு இந்தியாவில டாப் மோஸ்ட் எதுறீங்களா? இங்க காரைக்குடியில் இருக்கிற சென்ட்ரல் ரிசர்ச் சென்டர் தான் இருக்குல்ல டாப் மோஸ்ட். புரியுதா? காரைக்குடியில் இருக்கிறது. நான் நேர போயிட்டு வந்துடுறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. நேர்ல போய் பாத்துட்டு, நானும் என் பொண்ணு போய் பாத்துட்டு வந்தேன். வருஷத்துக்கு 1 நாள் மட்டும் உள்ள, வருஷத்துல 1 நாள் மட்டும் பொதுமக்களுக்கு பார்வை உண்டு. அந்த நேரத்துல உள்ள போகும். அப்ப என்ன டெவலப் கண்டுபிடி, அங்க எதுவுமே கண்டுபிடிக்கல. அவனுக்கு இன்னும் முண்டமா தான் உட்காந்துருக்காங்க. எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கல. காப்பி அடிச்சு வச்சிருக்கானுங்க எல்லாத்தையும். இல்லையா நான் சொல்றது, நீங்க வந்து அடுத்த கட்ட கவர்மெண்ட் கொடுக்கணும் உங்ககிட்ட. நீங்க போயிட்டு செய்யுங்க அப்படின்னு ஆர்டர். நம்ம போய் கேட்கறத விட இப்ப உங்க கையில என்ன இருக்கோ அதை டெவலப் பண்ணுங்க. ஏன் நம்ம கிட்ட ஒரு விஷயம் கிடைச்சிட்டா இப்ப நம்ம ஓகே அங்க போனா இத வந்து மறு கோணத்துல கொண்டு போயிடலாம். கரெக்ட். ஆனா இப்போ ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கல்ல, இதையே யூசர் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா ரிசர்ச் வந்து கவர்மெண்ட் போகணும். நான் வீட்டுல கொஞ்சம் சமையல் கட்டும் போது என்ன பண்ண முடியும்? இல்ல இது இப்ப நான் சொல்றேன், இது கரெக்ட். அதுக்குதான் நான் உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க சார் ஐயா. இந்த இப்ப நான் சொன்னேன் யூனிவர்சிட்டிலே இருக்காங்க.
இப்ப நானாவது சமையல் அதனாலதான் கட்டில அவங்க பண்ணேன். கிட்ட சொல்றேன் ஐயா. இப்ப எங்களுது நாங்க இருக்கிறது ஒரு சின்ன தனியார் காலேஜ். அங்க அது எவ்வளவு பெரிய காலேஜ், யூனிவர்சிட்டி. அப்போ இதை அவங்க யோசித்து டெவலப் பண்ணலாம், அங்க இருக்கிற ப்ரொஃபசர் கிட்ட டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா இது அடுத்த கட்டமா கொண்டு போறது. பேட்டரிக்கு இனிமே செல்போன்ல பேட்டரியே தேவையில்லை. ஆமா அது ஆமா, எவ்வளவு பெரிய இனோவேஷன். கட்டாயம் அது தேவையே இல்ல. இப்போ நீங்க சொல்றது ஐயா வீடுகளுக்குன்னும் போது ஏசி, இது நம்ம திடீர்னு உலகத்தை மாத்திர முடியாது. ஏன்னா இது ஏசிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தணும். ஆனா நீங்க கையில வச்சுக்கிறது டிசி தான் வெளியே வருது மோஸ்ட்லி. டிசி வெளியே வரும்போது அது டிசி அது மட்டும் இல்ல, இந்த டிசி ஆளை கொள்ளாது, புரோட்டான்ல வருது, ஆசையே கொள்ளாது. என்னது இல்ல ஐயா, இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டை வச்சுதானே நம்ம அடுத்த கட்ட இனோவேஷனுக்கு போனோம். இப்ப நம்ம கிட்ட வரது டிசி, இந்த டிசி வித்தியாசமான டிசி, புரியுதா? ஆமா ஆமா ஆமா, அது புரியுது. அதான் மத்த டிசி கூட 10,000 வாட்ஸ்னால வெடியாது. ஏன்னா இது ஜீரோல வேலை செய்யுது. எதுல ஜீரோல வேலை செய்யுது? ஜீரோல வேலை செய்யுது. அதனாலதான் செல்போனுக்கு சொன்ன, செல்போன் வெடிஞ்சிருதுன்றாங்க. வெடிக்காது பிரச்சனை இல்லை. இப்ப நான் கூட என்ன பண்ணிருக்கேன்னா, நான் என்ன பண்ணேன், செராமிக்ல செஞ்சு வச்சிருக்கேன். செராமிக்ல டிசைன் பண்ணி வேணா அனுப்புறேன். செராமிக்ல டிசைன் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் 60 டிசைன்ல செராமிக் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். செராமிக்ல டிசைன் பண்ணி செராமிக்ல இப்ப நான் வச்சிருக்கிறதே செராமிக். இப்ப நான் வச்சிருக்கிறதே கிராஃபைட்டுங்கிறது செராமிக், புரியுதா? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. என்ன இது மட்டும் தான் கடத்தியா இருக்கு செராமிக்ஸ்ல. மலிவுங்க, சீப்புங்க, மலிவுங்க. கிலோவே 50 ரூபாய்க்கு மேல கிராஃபைட் கிடையாதுங்க, கிடையாது. ஆமா ஆமா ஆமா, ஃபைனஸ்டே 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு மேல கிடையாது. ஏன்னா இது சாதாரண கமர்ஷியலுக்கு வந்துருச்சு. பென்சில் தயாரிக்கு இது விட்டா வழி இல்ல. ஆமா. வேற எதுக்கு கிராஃபைட் எங்க வருது? கிராஃபைட்டும் ஃபில்டருக்கு பயன்படுத்துறாங்க. என்னதே ஃபில்டருக்கு. ஓகே, புரியுது. ஃபில்டர் பென்சிலுக்கு மற்றபடிக்கு அததான் சொன்னேன். அதனால தான் சொன்னேன், ஆனா ஒண்ணு பாருங்க, பெரும்பாலும் கிராஃபைட் எலக்ட்ரானிக்ஸ்ல வரவே வராது. ஏன்னா அது வரவே வராது. பெரும்பாலும் கிராஃபைட் இந்த பேட்டரி தவிர நீங்க கிராஃபைட் எங்க அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சூப்பர் டைமண்ட் அதுதான் உலகத்துல டாப் மோஸ்ட், புரியுதா? அது யாருக்கும் தெரியும். அதனாலதான் ஏன் இந்த பேட்டரி தெரியும் வெடியில. வேற எந்த பேட்டரி வேணாலும் வெடிதுன்றாங்களே, இந்த பேட்டரி எப்ப வெடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். எப்பவுமே இது இருக்காது. இப்ப புரியுதா? நான் கையில வச்சிருக்கிறது வைரத்தை வச்சிருக்கிறேன், யாருக்கும் புரியாது. என்னது புரியாது. அதனாலதான் பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, பேடன்ட் ஃபைலிங் பண்ணி அந்த 6 மாசத்துல ஐயா இதை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லுங்க, என்னுடைய ஐடியாவை. அது இப்பவே அனுப்பிச்சிடுறேன். அதெல்லாம் அவங்க ஐடியா பண்ணியாச்சுங்க. சரியான ப்ரொஃபசர் கிடைக்கணும், முதல்ல ப்ரொஃபசர் கிடைக்கணும், புரியுதா? இல்ல, இதுக்கு ப்ரொஃபசர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் மாடல், அவங்களுக்கு தெரியும் டிசைன் மாடல் நம்ம போட்டு வச்சு. அதுக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு போய் முதல்ல தண்ணிக்குள்ள இருக்கிற விளக்க எரிய காமிச்சிட்டீங்கன்னா எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, புரியுதா? யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஒரு மேஜிக் பண்ணணும். கூடவே நான் சிமுலேஷன் பண்ண சொல்றேன். ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல சிமுலேஷன் பண்ணி டயகிராம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அந்த இப்ப அவன் 6 மாசத்துக்குள்ள என்ன வேணுங்கிற என்னென்ன கேள்வி கேட்டு அனுப்பிச்சிட்டான். உங்களுக்கு என்னென்ன கிளைம் பண்ண போறீங்க அனுப்பிச்சிட்டான், அந்த அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டான். அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு என்னென்ன இப்ப டயக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. டயக்ராம் போடுறது, இது போடுறது, டிராயிங் போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதா? அந்த வேலை இப்ப 2 வேலை நடக்குது. இப்ப அவங்களுக்கு கல்லூரி போற வேலையை நடந்துட்டு இருக்குது, இந்த வேலையை நடந்துட்டு இருக்குது. இன்னும் 4-5 நாள்ல என்ன சொன்னா, 2-3 நாள்ல கல்லூரியில போய் தண்ணிக்குள்ள போட்டு ரைட் எரிச்சு காமிச்சிடும். முதல்ல அவங்க ஏன்னா இப்ப நான் விசாரிச்சு வரைக்கும் ஐயா, இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் அதோட ப்ராசஸ் வேகமா இருக்கும். எந்த ப்ரொஃபஸரா இருந்தாலும் லைட் எரியன்னா பார்க்க மாட்டாங்க, செல்போன் ஒர்க் ஆகுனா பார்ப்பாங்க, லேப்டாப் ஒர்க் ஆகுனா பார்ப்பாங்க. அப்படி அந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட ஒர்க்னஸ் மாறுது. முதல்ல ஒரே ஒரு இளந்தக்காய் கிடைச்சிருக்குது. அந்த இளந்தக்காய் இப்படி முதல்ல ஒரு சின்னதா குட்டியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தானே என்ன கையில இருக்குது அதைத்தாங்க காட்ட முடியும். கண்டிப்பா. இல்ல அந்த கையில இருக்கிற இளந்தக்காய் பெருசு, நீங்க சின்னதா நினைக்கிறீங்க. அது பெரிய பழமா இருக்குது அப்படின்றது. ஆமா, அதைத்தானே முதல்ல செஞ்சு காட்டுனது. அது இப்ப எனக்கு எது மலிவா இருக்குது, எது அதை கொண்டு செய்யணும், அதை கொண்டு காட்டுனா அதுக்கப்புறம் கல்லூரிங்கிறது 2வது, இங்க பேடன்ட் ஆபீஸ் தான் முதல், புரியுதுங்களா? கண்டிப்பா. அது பேட்டர்னுக்கு தான் இதையும் சேர்த்து ஒரு திங்கிங் இந்த 6 மாசத்துல நம்ம இதை செஞ்சுட்டுனா இது உடனே ஈஸியா கிடைக்கும், உங்களுடைய ரீச் ஈஸியா மாறிடும். அதுக்கு என்ன பண்ணோம்னா முதல்ல பேசிக்கா ஒண்ணு செஞ்சு காட்டணும், புரியுதா?
ஆமா. அந்த பேசிக் தான் ஐயா நான் சொல்றது வந்து இப்ப நீங்க நான் இதுவெல்லாம் சொல்ல நிறைய பேசுறேன்னு வச்சுக்காதீங்க. நான் வந்து என்னன்னா இப்ப நீங்க வந்து வீட்டுக்கு கொடுக்கலான்னு சிந்திக்கும் போது அதோட ப்ராசஸ் அதிகம். ஆனா சரி. நம்ம சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி டிசைன் இருந்தா அது ஈஸி டக்குன்னு மாறிடும். அதுக்கு என்ன நீங்க பண்ணலாம், லேப்டாப்லயுமே வந்து பேட்டரியை தரேன் அதுக்கு இது என்ன போடுங்க. பண்ணலாம்னா, அது இந்த பாரு ஒண்ணு செஞ்சு காமிச்சிட்டு இதை டெவலப் பண்ணோம்னா, இந்த இதை டெவலப் பண்ணோம்னா இது செல்போனுக்கு பயன்படுத்தலாம். இதை டெவலப் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் வைக்கணும். கீழே வைக்க சொல்லுவாங்களே வாட் யூஸ், இதுக்கு இன்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னும் போது நம்ம இந்த மாதிரி செட்டப் கொண்டு வந்தா அதோட திங்கிங் அப்படி போயிடும். அது 100 எழுதிக்க வேண்டியதுதான். நீங்க என்ன எலக்ட்ரானிக்கா எது எது மலிவா இருக்குதோ, எது எது கம்பாக்டா இருக்குதோ, எது எது சின்னதா இருக்குதோ, ஒரு சாதாரண டார்ச் லைட்னு வச்சுக்கலாமே, சாதாரண டார்ச் லைட்னு வச்சுக்கலாம். டார்ச் லைட்ல தொடங்கி சாதாரணமா 100 ரூபாயில என்னென்ன விக்குது, 500 ரூபாய் அந்த மாதிரி ஒரு செல்போன் என்ன விக்குது, அதுக்குள்ள பேட்டரி என்ன விக்குது, இன்பில்ட் பேட்டரி, அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணா டிராயிங் போட்டு கொடுத்துடலாம். சரியா? ஆமா. இல்ல முதல்ல நம்ம ஸ்டார்டிங்ல கம்ப்யூட்டர் ஒரு பெரிய ரூமா இருந்துச்சு. அந்த சரி விஷயத்துக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க, விட்டுருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுது, விடுங்க. அடுத்தது என்ன அந்த மாதிரி நம்ம இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. நான் சொல்றது ஏன் நம்ம வந்து சிப்பாவே எலக்ட்ரிசிட்டி மாத்தக்கூடாது? நம்ம ஏன் வந்து அப்ளிகேஷன் தான் சிப்ல இருக்கணுமா? ப்ரொடியூஸ் பண்றது சிப்பா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? என்ன பண்ணணுங்கிறீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அத வந்து உங்க பொண்ணு கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டி அந்த மண்டைக்கு போறோம். அந்த கிளாசிக்கல் மண்டைங்க அவங்களுக்கு போறேன். இல்லையா நான் ஒரு கிளாசிக்கல் மூலமா தான் ஐயா நான் சொல்றேன். சரி, இப்ப நாளைக்கு என்ன போன் பண்ணி என்ன சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் ஒரே விஷயம் தான் என்னுடைய புரிதலுக்கு நான் சொல்றேன். அது கரெக்டா தப்பா அது நீங்க ஏத்துக்குங்க. இப்போ ஒரு செல்லுல நமக்கு 2.2 வோல்டேஜ் 10 மில்லி ஆம்பியர்ல இருந்து 20 மில்லி ஆம்பியர் கான்ஸ்டன்டா வருது. 6 நாளா வந்துட்டு இருக்கு. அப்போ ஒருவேளை இதோட கெபாசிட்டி இவ்வளவுதான் வச்சுக்கோங்க. நீங்களே அனுப்பிச்சிருந்தீங்க, அதை பார்த்துட்டு நான் என்ன நினைக்கிறேங்கிறது அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க. இத இப்ப நான் என்ன நினைக்கிறேங்கிறது நேர்லயே சந்திக்காம நான் செய்யற வேலையை பார்த்துட்டு நீங்களே கணக்கு போட்டு தூங்காம ராத்திரி மகள் தூங்காம நீங்க கணக்கு போட்டு பேசி அனுப்பிச்சு நான் பார்த்துட்டேன். புரியுதா? அதத்தான் இத சிப்புக்குள்ள அடக்குற மாதிரி. இப்ப நீங்க எனக்கு ஒரு ஐடியா சிப்புக்குள்ள அடக்கணும்னா எலக்ட்ரானிக் சிப்புக்குள்ள அடக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செராமிக் செய்யணும். செராமிக்ல சிப்புன்னா செராமிக் தான், நிச்சயமா செராமிக் வரும். அவங்க நம்ம எடுக்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, ஒரு சின்ன நாலேஜ் அவங்களோட டிஸ்கஷன் பண்ணும்போது அப்ப வந்து செராமிக்ல அதான் கடைசியில செராமிக்ல போய் நிக்கும். புரியுதா? நிக்குது. ஐயா திருப்பி திருப்பி சொல்றேன், செராமிக் பண்ணணும். செராமிக்ங்கிற ஐடியா உலகத்துல எங்கேயுமே கிடையாது சார். புரியுது. இதுலயே பண்ண முடியுமா ஒரு திங்கிங்? இதுலயே நீங்க வெட்ட வருதுன்றீங்க இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு செராமிக் வருது. இந்த செராமிக் இப்ப செராமிக் வந்து தண்ணியில கரைய கூடாது, அதான் செராமிக். இது வந்து செராமிக் பேசிக். புரியுதா? புரியுது. செராமிக்னா இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்காக நான் யோசித்தேன், இது ஏன் சின்ன வெட்டுற மாதிரி ஒரு திங்கிங் தான். நீங்க சொன்னீங்கல்ல பாதியை வெட்டினாலும் செராமிக் செய்யணும்ல. அப்ப செராமிக் எங்க போறது? இல்ல இந்த கார்பன்லயே நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறேன். இந்த கார்பன் என்ன பண்றது? கார்பன் இவ்வளவுதான், இந்த கார்பனுக்கு இவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா நான் சொல்றது இப்ப ஒரு கைவிரல் சைஸ்ல வச்சிருக்கீங்களா? இதுதான் இந்த செல்லுங்கிறது இவ்வளவு. இதனுடைய இதுதான் அளவு. இந்த அளவு சிறுசு பண்ணலாமே தவிர பெருசு பண்ணலாம், சிறுசு பண்ணலாம். சிறுசு பண்ணாலுமே பாருங்க 2 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்கு. என்னது 2 சென்டிமீட்டர் நீளம் வந்து 1.25 வோல்ட் வெளியே வருதுன்னா எவன் நம்புவான்? அதத்தான் இப்ப இதையே நீங்க ஐயா இதே ஸ்லைடா வெட்டிட்டு எல்லாத்துலயும் நம்ம சீரியஸ் கனெக்ஷன். அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு பொறுமையா அறுத்து அது உடையாம ஒழுங்கு பண்ணி அது கரெக்டா கிரிப் நிக்கணும். லொடலொடன்னு ஆடிச்சுனா போச்சு. என்னது? கண்டிப்பா புரியுது. இல்ல முயற்சி செஞ்சா அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதான் நீங்க ஒண்ணு செய்யுங்க. நான் இது வரைக்கும் ஐயா ஒரு முறை தான் நாங்க ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட இதுவே செய்யுங்க. எனக்கு வந்து இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப என்னது கிராஃபைட் குச்சி சொல்லிட்டேன். அந்த கிராஃபைட் குச்சி நான் சொல்லிட்டேன். எப்படி கிராஃபைட் கூட மலிவா வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் வந்து செல்லு வாங்கிக்கலாம். பாசிட்டிவ் வந்து செல்லு மட்டும் வாங்கினா போதுமானது. ஆமா.
அதை வாங்கி ஆனா அறுத்தம்னா அந்த லொழலொல வந்துரு லொழலொன்னு ஆச்சுன்னு முடிஞ்சது கதை. முடிஞ்சிடுச்சு. புரியுது கான்டாக்ட் போயிருங்க, கான்டாக்ட் போயிரும். என்னது? ஆமா அவன் என்ன பண்ணிருக்கான்? கிரிப் இருந்தாதான் அந்த கான்டாக்ட். அவன் ரிஜிட் ஃப்ரேமா இருக்கணும். என்னது? ஓகே, புரியுது. நான் என்ன பண்ணேன்னா சில நேரத்துல போது நான் ஒரு கத்துக்குட்டியாதான் சொல்லி ஆகணும். எனக்கு அந்த பிரின்சிபல் நான் அதான் சொன்னேன், நீங்க எப்ப குடுக்குறீங்களோ ஏன்னா நீங்க செய்து பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் இருந்துட்டு பேடன்ட் எல்லாம் வருதுங்க, அது வருதுட்டுங்க, அதெல்லாம் இருக்கு. இல்லையா, அப்பதான் வந்து என்ன பிரின்சிபல் உள்ள நான் தான் சொல்றேன். அது நீங்க வந்து எங்கிட்ட பேசுறப்ப அது எவனோ படிச்சு எவனோ முன்னேறிட்டுங்க, அரசாங்கம் படிக்கட்டும், கல்லூரி மாணவர் படிக்கட்டும், உலகம் படிக்கட்டும். நான் தினம் வந்து நான் ஒரு நாளைக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தினம் வந்து 19 மணி நேரம் கூகுள்ல சர்ச் பண்ணுவேன். 19 மணி நேரம். ஆமா. அத நான் இது முடிச்சுட்டு கூகுள் முடிச்சுட்டு நேர சயின்ஸ் டைரக்ட் போவேன். அப்புறம் ஸ்பேஸ் சயின்ஸ் போயிட்டு கடைசியில விக்கிபீடியா போவேன். அந்த போயிட்டு கடைசியில பிரிட்டானிக்கா போயிருவேன். பிரிட்டானிக்கா போவேன். பிரிட்டானிக்கால தெளிவா இருக்கும், ரொம்ப கிளாரிட்டியா கொடுப்போம். பிரிட்டானிக்கால போய் படிப்பேன். எல்லா டவுட்டும் கடைசியில கம்பேர் பண்ண. அப்புறம் அட்வான்ஸ் நேச்சுரல் பிசிக்ஸ் போவேன். நேச்சர் மேகசின்ஸ் போவேன். நேச்சர் மேகசின் அவன் தான் வந்து அப்டேட்ல போடுவான். அதுக்கப்புறம் பிசிக்ஸ், அதாவது பிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது. பிசிக்ஸ்னு ஒன்று தனியா இருக்கு. அது வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதிரி போட்டு வச்சிருப்பான். அந்த பிசிக்ஸும் இந்த நேச்சரும் ரெண்டு கையில நேச்சர் என்ற டிராப் பண்ணி வச்சு சைட்ல டிராப் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்பவுமே தொட்டு பார்ப்பேன். நான் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். நான் பண்ற மாதிரி எதுவுமே அங்க இருக்காது. இல்ல இருக்க கூடாது. இல்லாம இருந்தாதான் அது எல்லாரும் ஏத்துப்பாங்க, புதுசா இருக்கும். இருக்கிறது டெவலப் பண்ண டெவலப்மெண்ட் ஆயிடும். இதெல்லாம் நான் எப்பவே முடிவு பண்ணி வச்சுட்டேன். இந்த செராமிக்ல தான் கடைசியில வந்து நிக்கணும், எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் வந்து அந்த செராமிக்ல வந்து நிக்கும். அதாவது நேத்து கூட என் பொண்ணுகிட்ட பேசினேன், பாரு 2 வழி இருக்கு. வோல்ட் இது அடுத்தது வந்து செராமிக்ல போயிட்டோம்னா ஆம்பியரை கண் முன்னாடி அதிகப்படுத்தலாம். என்னது ஆம்பியர்? ஆமா, நீங்க நம்பவே முடியாது. நீங்க நம்ப முடியல. கரண்ட் இன்கிரீஸ் ஆகுது பாக்க, வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது நாங்க பார்க்க முடியும். உண்மையை சொல்லணும்னா கரண்ட் இன்கிரீஸ் ஆகாது. உங்க பிரச்சனை கிளாசிக்கல வந்து வோல்ட் டிகிரீஸ் ஆக கூடாது. அது வோல்ட் டிகிரீஸ் ஆகாது. புரியுதா? ஆமா ஆமா. இந்த குவாண்டத்துல வோல்ட் டிகிரீஸ், அதாவது வோல்ட் டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் ரிகவரி ஆயிடும். புரியுதுங்களா? ஆமா ஆமா. அதுக்கு தான் இப்ப இன்னைக்கு என்ன பண்ண தெரியுங்களா? அதுக்கு இப்ப என்ன பண்ண தெரியுமா? இப்ப உங்களுக்கு என்ன பண்ணிட்டுன்னு சொல்ல போறேன் பாருங்க. இப்போ அந்த 1.3 வோல்ட் ஓடிட்டு இருக்குது இல்லையா? 2 மணி நேரம் ஓட்ட வேண்டியது ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது. புரியுதா? ரெஸ்ட் கொடுக்க மறுபடியும் 2 மணி நேரம் ஓட்ட வேண்டியது 1000 கீழே போகாம பாத்துக்கிறேன் நான். என்னது 1000 கீழே அந்த ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஏன் ரொம்ப சாகடிச்சு மேல கொண்டு வரப்ப கஷ்டம் இல்லையா? என்னுடைய கற்பனை வந்து ரொம்ப சாகடிச்சது மேல வந்து கொண்டு வந்தாச்சு. இனிமேல் நல்லா இருக்கிறத வந்து ஒழுங்கா ஓட்டலாமா? அதுக்கே என்ன பண்றேன்னா இதுவும் குப்பையில இதுவும் குப்பையில இருந்து எடுத்ததுதான். இது வரைக்கும் இந்த ஒரு எல்லாமே பாருங்க, இத்தனை டெவலப்மெண்ட்டுமே எல்லாம் இந்த 10 நாள்ல நடந்திருக்குது. என்னது 10 நாள்? ஆமா. ஒரு தனியாளு ஒரு 100 தடவை 100 ப்ராஜெக்ட் நான் இந்த 10 நாளைக்கு கூட 100 ப்ராஜெக்ட் தான் பண்ணிருக்கேன். நீங்க திடீர்னு 1 மணிக்கு நான் திடீர்னு மூப்பி தட்டு பார்த்தா அப்போ ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க நைட் 1 மணிக்கு 1:30 மணிக்கு. ஆமா. இப்ப ஒரு சந்தேகம் கேட்டீங்களா? அந்த ஆர்வம் தான் அடுத்தது ஐயா. நீங்க இப்ப நாங்களாம் அவ்வளவு ஆர்வம்லாம் இருக்காது, ஆனா நீங்க அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அதுல அப்படின்றத சொல்றேன். நீங்க சொல்றது இல்லையே, நீங்க சொன்னதான் எனக்கு முதல்ல இருந்தே நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு தான் தெரியுது ஐயா. சரி, அந்த செராமிக்ல வர்றதுக்கு 4 ஆகுறதுக்கு முன்னாடி, ஆமா செராமிக்ல வர்றதுக்கு பேசுறதுக்கு முன்னாடியே 2 பேட்டரி வாங்கி 2 ஆம்பியர் லைட் நாங்க இதே மாதிரி இன்வெர்டர்ல செஞ்சு 2 ஆம்பியர் ஒரே மணி நேரத்துல காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை தூக்கி குப்பையில தான் போட்டோம். சரி, பழசு இருந்தா புடிச்சு வைங்க. இல்லையா, நான் இதுவும் சொல்றேன், அப்படி இருந்துச்சா இப்போ அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து 2 ஆம்பியர், அதாவது இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நான் எடுத்தா 1 மணி நேரத்துல காலி ஆயிடுது. ஆனா நீங்க ஏதோ ஒண்ணு காமிக்கிறீங்க, ஆம்பியரும் காமிக்கிறீங்க, வோல்டேஜும் அப்ப ஏதோ ஒரு வெளிச்சம்னு போட்டீங்கன்னா குறையாதுங்க. வெளிச்சம்னு போட்டா குறையாது. அததான் சொன்னேன். அதனாலதான் இது லைட் லோடு ஐயான்ற. நீங்க வந்து லைட் லோடு இண்டக்ஷன் லோடுன்னு 2 இருக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டில. ரைட், அருமை சொல்லுங்க. அப்போ இண்டக்ஷன்
நீங்க வந்து லைட் லோட்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இண்டக்ஷன் லோடு, இப்போ நீங்க சிம்பிளா சொல்றீங்க, நீங்க 200 வாட்டுக்கு ஒரு யூபிஎஸ் வாங்குறீங்க கடையில, அவங்க உங்ககிட்ட கொடுக்கும் போதே அவங்களே எல்இடி லைட் தான் எரியணும், இதுல மோட்டர் எல்லாம் போடக்கூடாதுன்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. சரி. அப்ப நீங்க இதுல மோட்டர் போட்டா என்ன ஆகும்? ஒர்க் ஆகும், குறிப்பிட்ட நேரத்துல நின்னுடும், அதோட ப்ராசஸ் ஒழுங்கா வேலை செய்யாது. சரி. அப்ப நீங்க என்னன்னா, நீங்க லைட் லோடு வாங்குற மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்க இதுல இண்டக்ஷன் லோடு போடும் போது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றீங்க. என்ன பண்ணுவோம் அதுக்கு? இண்டக்ஷன் லோடுனா எதெல்லாம் காயில் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் இண்டக்ஷன் லோடு. காயிலே இல்லாம இயங்குது பாருங்க, அது லைட் லோடு. அப்ப காயில அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர் அந்த மாதிரி தான் போகணும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் வச்சுன்னா அந்த ஸ்மூத் ஆயிடும். அதுல வெளிய வருது இல்லையா சைன் வேவ்னு சொன்னாங்க. வெல்டிங் செட்டே வந்து கெபாசிட்டர் தான ஓடுது இப்போ. வெல்டிங் செட் காயிலே இல்லாம அதேதான். நான் வச்சிருக்கேன். அது 2000 வீட்டு சேர்க்கணும். அப்ப அதையும் நான் பேசி என் பொண்ணுகிட்ட பேசிட்டேன், அதையும் பண்ணலாம். அது வந்து அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்க 10,000 வாட்ஸ்னா கூட இதுக்கான சர்க்யூட் டிசைன் தான் ப்ராசஸ் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதுல எப்படி வேவ் வருதோ அதை நம்ம சைன் வேவ் மாத்தத்துக்கு ப்ராசஸ் அதிகமா. 2 வேவ் தான் இருக்கு, வேற ஏதாவது இருக்கு? ஸ்கொயர், சைன், வேற எதுவும் இருக்கு? நிறைய ஷார்ட் டூத் நிறைய இருக்கு ஐயா. இங்க 2 வட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சைன் வேவ் வந்து பாத்தீங்கன்னா பியூர், நம்ம வீட்டுல மோட்டர் ஏசி எல்லாம் ஓடுது பாருங்க, அது சைன் வேவ் தான் வரும், சத்தம் வராது. இந்த தெருவுல விக்குது பாருங்க லைட் நம்ம யூபிஎஸ், சின்ன யூபிஎஸ், சின்ன சத்தம் வேற வரும், சில வைப்ரேஷன் சத்தம் வர்ற லேசா சத்தம் வரும். அது வந்து இது காயில்ல வரும் ஐயா. இந்த மாதிரி நீங்க நம்ம குடுக்குறோம் இல்லையா, நம்ம குடுக்கறது வந்து சைன் வேவ்ன்றதான் அந்த மாதிரி சவுண்ட் வரும், அதுக்கு பேரு. சரி. சோ நீங்க வந்து இண்டக்ஷன் லோடு போடும் போது நீங்க சைன் வேவா மாத்தும் போதுதான், இல்ல அந்த இது பண்ணும் போதுதான் லோடு வந்து அது வேகமா எடுத்துக்கும் எப்பவுமே. ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு மோட்டரு ஸ்டார்ட் பண்ணும் போது 10 டைம்ஸ் அதிகமா எடுத்துக்குமா அதோட பவரை விட. 1 வாட் தான் இசிக்குதுன்னு வச்சுங்க, 10 வாட்ஸ் இசிக்கும் ஸ்டார்டிங் ஒரு செகண்ட். ஏன்னா அதை சுத்த வைக்கணும் இல்லையா. இப்ப நீங்க அதுக்குதான் என்ன பண்ணானு இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கானுங்கன்னா, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. என்னது வேரியபிள்? அது வாங்கி ஓட்டிட்டேன், என்கிட்ட 3 இருக்கு. சூப்பர். அதேதான். இல்ல நீங்க சிலர் கூட அவர் யாரோ ஒருத்தர் செஞ்சது கூட நின்னு போச்சு, நான் கை வச்சு சுத்தி விட்டா ஓடுதுன்னாங்க பாருங்க. ஏன்னா சுத்தும் போது 10 டைம்ஸ் அதிகமா எடுத்துக்கும். அப்ப பேட்டரி டக்குன்னு டவுன் ஆயிடும், அவ்வளவு பவர் அதுல இல்ல. அதாவது இந்த வேரியபிள் எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சானுங்க, வோல்ட் தான் கண்டுபிடிக்க முடியல, அது கண்டுபிடிச்சாச்சு. அதாவது அது அப்ளிகேஷன் வந்து அதான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்டோட வேலை என்னன்னா, பவர் கொடுத்தாங்கன்னா அதை சேஃபா எடுத்து போய் வீட்டுல சேர்க்கறது. அதுக்கு நிறைய இருக்குது. நீங்க பவர் உற்பத்தி பண்ணதான் ஆள் கிடையாது, அததான் நீங்க செய்யறீங்க. வித்தியாசம் இந்த பவர் தான். இப்ப நீங்க அததான் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இது அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் நிறைய இருக்கு ஐயா. நீங்க இவ்வளவு பவர் ஒரு மனிதனுக்கே 100 அப்ளிகேஷன் வேணும். அப்ப 800 கோடி மக்களுக்கு எத்தனை அப்ளிகேஷன் வேணும்? அடே எங்க அப்பா. அதெல்லாம் அது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பசங்க பாத்துப்பாங்க. நீங்க வெளியே கொண்டு வந்து குடுத்துட்டீங்கன்னா அதுக்குன்னே ஆளுங்க. என்ன கொடுக்கணுங்கிறீங்க சொல்லுங்க. என்னோட இது என்னன்னா, நான் புரிதலுக்கு நீங்க வந்து லைட் லோட்லயே டெவலப் பண்ணுங்க ஐயான்னு சொல்றேன் நான். எப்படி டெவலப் பண்ணுங்க? கரெக்டா இருக்கும். ஆமா, லைட் லோடு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இல்ல இப்போ ஒரு எல்இடி லைட் தானே எரியுது. இப்போ நீங்க டார்ச் லைட்னு சொன்னீங்க இல்லையா, டார்ச் லைட்ன்றது 1/2 வாட்ல எரியும், ஒயிட் கலர் லைட் எரியும், பிரகாசமா எரியும். சரி. இப்போ இத நீங்க கண்டினியூ, இப்போ எப்படி நீங்க 5 நாளா எரி வச்சீங்களோ அதே மாதிரி அந்த லைட் லோட்லயே 5 நாள் 10 நாள் ஏன் லைஃப் லாங் ஃபுல்லா எரியுற மாதிரி கொண்டு போகணும். அதுக்கு பேட்டரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஐயா. அவ்வளவுதான். பேட்டரி என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப பேட்டரி இவ்வளவுதான். இதனுடைய செல்லினுடைய அமைப்பு வந்து, இந்த செல்லினுடைய அமைப்பு, இந்த ஒரு செல்லின் அமைப்பு வந்து நேத்து காமிச்ச இல்லையா, சீரியஸா அனுப்பிச்சிட்டாவே போதும். சீரியஸா நீங்க இன்ஸ்டாவே நான் உங்களுக்கு ஒரு வாட்டி வீடியோ அனுப்பிச்சு பாத்தீங்களா, 2 மோட்டர் திருப்பி அங்கதானே வர்றீங்க. 14 செய்யுங்க தான் சொல்றீங்க. அது 14 நாளைக்கு தான் வேற என்ன பண்ண முடியும்? 14 செஞ்சாம 14ன்றது நீங்க ஐயா 14ன்றது நான் அப்படி சொல்லல. ஜஸ்ட் நீங்க இப்போதைக்கு இந்த வாட்ஸை நீங்க டெவலப் பண்ணி, இப்போ ஒரு பிளாஷ் லைட் பச்சை லைட் தான் எரித்துட்டு இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் இன்னும் ஒயிட் கலர் நீங்க எரிய வைக்கல. ஒயிட் கலர் லைட் எரிய வச்சிட்டீங்கன்னா உங்க வீடே பிரகாசமா மாறிடும். ஒயிட் எங்கிட்டு இருக்கு, அது எரிஞ்சுட்டு தான் இருக்குதுங்க. அது உங்களுக்கு காட்டுல எரிஞ்சுட்டு தான் இருக்குது. எரியுதுங்களா? ஆமா.
ஏன் எரியாது? ஓகே, இல்ல நான் இது வரைக்கும் நீங்க கிரீன் கலரு ஃபிளாஷ் லைட் தானே காமிச்சீங்க, அதனால அது சொன்னேன் கொஞ்சம் நான். வித்தியாசமா, அது என்ன அது 2.25 வோல்ட் தானே, அது 7 வோல்ட்லயே அது 2.25 வோல்ட் தானே. அதத்தான் ஐயா நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சு பாருங்க. 1 வாட் லைட் இருக்கு பாத்தீங்களா, டார்ச் லைட்டு. சரி, உங்களுக்கு நான் அதிகபட்சமா ஒரு எல்இடினுடைய கெப்பாசிட்டி வந்து 2.25 வோல்ட்டுக்கு மேல எங்கெங்க இருக்கு? வோல்ட் இல்லையா, வாட்ஸ். கரண்ட் அதிகமாகிறதுக்கு பவர் அதிகமா வரும். 1 அது வாட் ரைட்டுங்க. எல்இடி இப்ப லைட் நாங்க விக்குது. நாங்க என்ன பண்ணோம்னா, வோல்ட்டை பத்தி பேசினா நீங்க வாட்ஸுக்கு போயிடுறீங்க, புரியுதா? வாட்ஸுங்கிறது ஒரு எண்ணெய் மாதிரி. வாட்ஸுங்கிறது என்ன, கரெக்ட். எண்ணெய்ங்கிறது திறன் அர்த்தம். வாட்ஸுங்கிறது திறன். வோல்ட் ஆம்பியர் ஆமா. அடிப்படை. வோல்ட் ஆம்பியர் அடிப்படை, புரியுதா? இல்லையா, நீங்க 3 வோல்டேஜ், மேக்ஸிமம் 3 வோல்டேஜ் கரண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாயிடும்ன்றேன். நீங்க வந்து பெரிய லைட் அது எப்படி எடுத்து 1 கரண்ட்? அது கரண்ட்ங்கன்னா வாட்ன்றதுக்கு. ஆம்பியருங்க. கரண்ட்னா ஆம்பியர், புரியுதா? ஆமா 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 ஆமா. ஆம்பியர் எப்படி ம் டெவலப் பண்ணுவீங்க, அதை சொல்லுங்க. அதத்தான் அதாவது இப்ப உங்களுக்கு டயக்ராம் போட்டு கொடுத்தோம் பாருங்க, பேரலா. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? நேத்து அது அது கீழே மேல. சரி, வோல்ட்டுக்கு என்ன பண்ணலாம், ஆம்பியருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நமக்கு வோல்ட் போதும் ஐயா, இதுவே எல்இடி லைட் சரி, இதுவே ஆம்பியருக்கு என்ன போதும். பண்ணலாம்னு சொல்லுங்க. ஆம்பியருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பேரலா இப்ப 4 பேட்டரி, 3 பேட்டரினாலும் 3 பேட்டரி நீங்க பேரலா வச்சுட்டு அந்த ரைட். இதை விட பெரிய அதத்தான், லைட். அது வோல்ட்டுக்கு ஒரு வருஷம் போடணும், ஆம்பியருக்கு ஒரு வருஷம் போடணும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அதேதான், போடணும். கரெக்ட் ஐயா, கரெக்ட். இது இப்ப பழைய முறையாச்சு. லைட் இது வந்து இது கண்டினியூட்டி பழைய ஆயிடும். முறையாச்சு. அதை அப்படின்னா முதல் வரிசையை வோல்ட்டுக்கு வச்சுக்கலாம், ஒரு 10ன்னு வச்சுக்கலாம், 12ன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு இருக்கட்டுமே. அது ஆமா. கீழே இருக்கிறது ஆம்பியர் வரிசை வச்சுக்கலாம். ஆமா, அது வந்து நீங்க வோல்டேஜ். ஆனா எனக்கு பொறுத்தவரை 2.2 வோல்டேஜ் வச்சுக்கிட்டே நீங்க பெரிய லைட் எரிவிக்கலாம். எல்இடி லைட் சின்னது எரியுது இல்லையா, இதை விட பெரிய லைட் அது எரிவிக்கலாம். பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். அது இப்ப பண்ணிட்டா அப்ப என்ன இதுவே நீங்க பண்ணோம்னா, ப்ரூஃபா காட்டும். வோல்ட்டுக்கு ஒரு 10 செஞ்சோம்னா ஆம்பியர் எவ்வளவு வேணும் கேட்டு, இப்ப இதுல ஒரு மினிமம் ஆம்பியர் இருக்கும் இல்லையா, அதாவது மினிமம் ஆம்பியர் ஒவ்வொரு செல்லுல இருக்கு இல்லையா. அதாவது 10 ஆம்பியர்ல இருந்து 20 ஆம்பியர் ஐயா, என்னுடைய கருத்து. நீங்க அப்ப ஒரு ஓட்டுங்கிறதுக்காக அப்படி நான் சொல்றேன். மேல அப்படின்னா எத்தனை வைக்கணும் கணக்கு போடுங்க. சரி, நீங்க ஆம்பியருக்கு எவ்வளவு வேலை கணக்கு வேணும்? நீங்க சொன்னீங்கன்னா நான் கணக்கு போட்டே உங்களுக்கு டயக்ராம் போட்டு தரேன். சரி, என்னென்ன இப்ப சொல்றீங்க. ஆமா, வோல்ட் வரிசை வந்து எத்தனை வச்சுக்கலாம், எத்தனை வோல்ட் மினிமம், எத்தனை வோல்ட் வேணும் உங்களுக்கு? நீங்க வந்து இப்ப நீங்க இன்வெர்டர்ல குடுக்கணும்னா தான் ஐயா 12க்கு போகணும். இன்வெர்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்க 2.2 வோல்டேஜ் இல்லைன்னா 2 கனெக்ட் பண்ணா 4.4 வரும், அப்ராக்சிமேட்லி 4.5 வோல்டேஜ். 4.5 வோல்டேஜ்னா நீங்க 3 வோல்டேஜ் இருக்கிறது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அது ஒரு டயக்ராம் போட்டு கொடுங்க. நான் என்ன பண்றேன்னா, அப்படின்னா செல் நிறைய தயாரிக்கணும். செல்லு நிறைய. ஆமா ஆமா. நீங்க இப்ப எத்தனை நீங்க ஆம்பியர் அதிகப்படுத்தணும். இப்போ 1 ஆம்பியர் எனக்கு வரணும்னா 1 ஆம்பியருக்கு மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா 1 ஆம்பியர் அவுட்புட் வரும். 1 ஆம்பியர் அவுட்புட் வந்தாவே அப்படின்னா எவ்வளவு தேவைங்க? அப்ப எவ்வளவு ஆம்பா? உதாரணத்துக்கு இப்ப எங்கிட்ட இருக்கிறது நான் கால்குலேஷன் பண்ணி தரேன் ஐயா. அது வந்து இப்ப எனக்கு வந்து கடைசியில வாட்ஸ் பத்தி பேசலாம். முதல்ல வோல்ட் ஆம்பியர் பெருக்குன்னா வாட்ஸ் வருது. இப்ப எனக்கு வந்து 100 வாட்ஸுக்கு எரியணும்னா கணக்கு போட்டுக்கணும். எத்தனை செல்லு தயாரிக்கும்? 100 வாட்ஸ்க்கு எரியணும்னா ப்ராசஸ் நீட்டா போகணும். நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம வந்து இப்ப நான் ஃபைனலா என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க வீட்டுல பட்டன் போன் இருக்குன்னு வச்சுங்க, பட்டன் போன் சார்ஜ் ஆகும். யாருமே பண்ணல, குவாண்டம்ல யாருமே பண்ணல. ஏன்னா இது அடுத்த அப்ளிகேஷனா. புரியுதுங்களா ஐயா? அது நீங்க சார்ஜ் போனா நமக்கு அதாவது இது பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் 10 வாட்ஸ் போகணும்னு சொல்லுவாங்க. நமக்கு இது யூபிஎஸ் செய்யறதா வேண்டாமா? இல்ல அது வந்து ஐயா நீங்க அது வந்து அட்வான்ஸ் லெவல். நான் சொல்றது இப்ப உங்ககிட்ட சொன்ன இல்லையா, நம்ம பேட்டரினா எப்பவுமே 2.2 வோல்டேஜ். ரைட், அது நான் சொல்றேன். அதை ரெண்டாவது பண்ணிக்கலாம். நாளைக்கு இது சாமானமெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், இது செய்யறதா வேண்டாமா? அந்த ஐயா யூபிஎஸ் வந்து நீங்க அதுதான் சொன்னீங்க. இது வந்து யூபிஎஸ்ன்றது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது. இது வந்து நான் கான்ஸ்டன்டா நம்ம பேட்டரியோட கான்ஸ்டன்ட் இதுதான் எப்பவுமே. நான் சொன்னல சேச்சுரேஷன் புரியுது. இதுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு தான் ஐயா. இப்ப அது புரியுது. இப்ப நான் என் வீட்டுக்கு லைட் போடுறேன். லைட் போடுறதுக்கு இதை நான் பண்ணிக்கிறேன். உலகத்துக்கு என்ன செய்யணும், அது ரெண்டாவது உலகத்துக்கு செய்யறேன். சரி, வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். இது 2 தான். நான் இப்ப உங்க வீட்டுக்கு தேவையான யூபிஎஸ், உலகத்துக்கு தேவையான கான்ஸ்டன்டா வரது 2 ஐடியா தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அந்த கான்ஸ்டன்ட்க்கு என்ன பண்ணலாம்? அந்த கான்ஸ்டன்ட் கணக்கு போட்டு கொடுங்க. எத்தனை வாட்ஸ் வேணும் கணக்கு போட்டு சொல்லு, எனக்கு போட்டு அனுப்புங்க, பாக்குறேன். நான் போட்டு தரேன். அப்படி பார்த்தா 100 செல் வேணுமா? 100 செல் இருந்தா 100 செல் செஞ்சா எவ்வளவு கொடுப்பீங்க? நான் போட்டு தரேன். நான் கால்குலேஷன் நீங்க வந்து இந்த 100 செல்ல நீங்க வோல்ட் நீங்க பிரிச்சீங்க, ஆம்பியர் நீங்க பிரிச்சீங்க, புரியுதா?
ஓகே, நான் 12 வோல்டேஜ்க்கு கால்குலேஷன் பண்ணி தரேன். 12 பண்ணி வோல்டேஜ் எவ்வளவு ஆம்பியர் வரும்னு நான் சொல்றேன். போட்டு எனக்கு வாட்ஸ் வந்து 100 வாட்ஸுக்கு என்ன வேணும்னு அந்த கணக்குடன் சொல்லுங்க. சரியா? ஓகே, எத்தனை கண்டிப்பா செல்லு கண்டிப்பா. தயாரிக்கணும், எத்தனை 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 செல்லு ம். தயாரிக்க அது கணக்கு 10 தயாரிக்க 100 நிச்சயமா 100 வரும் 200 வரும். அது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எப்படி பார்த்தாலும் அது 1.25 வோல்ட். புரியுதா? ஆமா ஆமா என் ஆமா பேரு நீங்க கணக்கு போட்டு சொல்லிட்டீங்க. என் பேரு இவ்வளவுதான் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா? ஆமா ஆமா 10ல இருந்து 20 வரைக்கும் மில்லி ஆம்பியர். வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது எவ்வளவு எரியுது எவ்வளவு தீருது எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. ஏன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 200 ஐயா உங்களுக்கு மீட்டர். தீரவே இல்லை, அதனாலதான் சொன்னேன் எல்இடி லைட்ல தீரத்தே இல்லை. அது பாட்டு இப்போ இன்னும் 10 நாள் என்னாலும் எரிஞ்சுட்டு தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் லைட் போட்டீங்க பாருங்க, அது ஆமா, டவுன் ஆவே அது இல்லை. நீங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது எவ்வளவு வருது? 10 மில்லி ஆம்பியர், 15 மில்லி ஆம்பியர் ஐயா மேக்ஸிமம். அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல அது. சரி சரி. அப்ப அதுல நம்ம நிறைய அது எடுக்கணும்னா மேபி ஒரு கணக்கு ஐயா, போட்டிருப்பீங்கல்ல. மேபி நம்ம இன்னொரு லைட் ஐயா, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்காக சொல்றேன். மேபி அதுலயே இன்னொரு எல்இடி லைட் அப்படியே பேரலா கனெக்ட் பண்றேங்க. அப்படியே இன்னொரு எல்இடி லைட் ம், எரியாது. எரிதான்னு பாருங்க. எரிஞ்சிச்சுன்னா கரண்ட் வந்துட்டு தான் இருக்கு, வோல்டேஜ் அப்படியே மைட்டன் ஆகுதுன்னு அர்த்தம். சரி. அது ஒரே பேட்டரியா நீங்க வச்சிருக்கீங்களா, அதே பேட்டரியில ஒரு லைட் எரியுதுல, எல்இடி லைட், கிரீன் லைட் எரியுதுன்னு வச்சுங்க, அதுலயே இன்னொரு லைட் இணைச்சிடுங்க. சரி. இப்போ அது நான் சொல்றது பேரலா சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதை சரி எதுவுமே பிரிக்க வேணாம், அப்படியே பிரிக்காமயே இன்னொரு எல்இடி லைட் எரி சரி. வைங்க. எவ்வளவு நேரம் எரியுதுன்னு பாருங்க. ஆ, நிக்கலன்னா அதுல வந்து இப்ப நான் 10 மில்லி ஆம்பியர்னு சொன்னால அது 20 மாறிடும். இன்னும் ம். 3-4 இணைக்கிறீங்கன்னா அப்படியும் எரியுதுன்னா ஆம்பியர் அதுமாகுதுன்னு அர்த்தம் ஐயா. இதான் நம்ம முடிவு ஃபைனலா. ஓஹோ ஓஹோ. இது நீங்க வந்து பிரிக்க கூடாது, எதையுமே பிரிக்க கூடாது. அப்படியே ஜாயிண்டா ஜாயின் பண்ணிட்டு போயிடணும், அப்படியே முறிக்கணும். சீரியல் கணக்கா முறுக்கணும். சீரியல் இல்லையா, அதுக்கு பேர் தான் பேரல். நீங்க நான் வேணா உங்களுக்கு முதல் ஒரு லைட் இணைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ம், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ம், அதுக்கு மேலே இன்னொரு எல்இடி லைட் கனெக்ட் பண்ணுங்க, ம். அந்த பேட்டரி முனையிலேயே. ஓ, பேட்டரி சீரியல் முனையிலே. பண்ண நின்றுடும், ஏன்னா சீரியல் பண்ண வோல்டேஜ் அதிகமாயிடும். நான் சொல்றது கரண்ட்டை மட்டும் தான் கால்குலேஷன் பண்ண சொல்றேன். சரி. அது எப்படி கனெக்ஷன் போன்னு புரியுது. இப்ப 2 லைட்டு. ஐ, நான் சொல்றது மறுபடியும் கூட சொல்றேன் பாருங்க. இப்போ அந்த கார்பன் இதுல வந்து எல்இடி லைட்டை முறுக்கி வச்சிருக்கீங்களா வயிற, ஆமா. இப்ப நீங்க அதை ரிமூவ் பண்ணாதீங்க. அதுக்கு மேலேயே இன்னொரு எல்இடி லைட் இருந்து அப்படியே மேல மேல முறுக்கிடுங்க. அதுக்கு மேலே அந்த கார்பன் ராட்லயே முறுக்குங்க. நான் ஓ, வேணா உங்களுக்கு ஒரு வீடியோ கூட அனுப்புறேன், பேரலா எப்படி பண்ணணும்னு. ஒரு ஆ, 2-3 எல்இடி லைட் ஏறி வச்சிட்டீங்கன்னா அது கரண்ட்டை மட்டும் தான் யூசிக்கும், வோல்டேஜ் அதிகப்படிக்காது. அப்ப நமக்கு ஒரு 3 லைட் எரியுதுன்னா கரண்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். சரி சரி. பண்ணி பார்க்கறேன். அது பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க நமக்கு தெரிஞ்சிடலாம் கரண்ட் எவ்வளவு வருது அப்படின்னு. சரி. அப்ப அதாவது அதே புரியுது. அதுக்கு மேல மேல ரைட். புரியுது புரியுது. இப்பதான் புரியுது. இப்ப 2 ம், லீடு ம், இருக்கு. அந்த பாசிட்டிவ் ம். நெகட்டிவ் 2 முறுக்க சொல்றீங்க. அதுக்கு அது மேல மேல அதேதான் புரியுது. ஐயா, அதேதான். ஒரே கம்பியில 3 வைக்க சொல்றீங்க. கம்பி பிளஸ் பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா? 2 வச்சு முதல் ட்ரை பண்ணுவோம் ஐயா, ஆ, மங்களாவதான்னு பாருங்க. முதல் இன்னும் 1 மட்டும் நீங்க, ஏன்னா நம்ம 3 திடீர்னு நினைச்சிட்டு டப்புன்னு டவுன் ஆகி போச்சுன்னா நம்ம எந்த இடத்துல நிக்குதுன்னு தெரியாது. அது என்னங்க வெளில லைட் ஏதோ ஒரு லைட் வச்சு பாக்குறேன். ஒரு ஒரு லைட் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. ஓகே, நல்லா எதுனா இன்னொன்னு கனெக்ட் பண்ணலாம். ம், இப்போ உங்க பொண்ணு போட்டு கொடுத்தது சீரியஸ், அதனாலதான் அவங்க நின்னுடுச்சு. அவங்க அதை நான் பார்த்தேன், மறுபடியும் பார்த்தேன். 20 எல்இடி லைட் சீரியஸ் இருக்கு, ம். டக்குன்னு வோல்டேஜ் அதிகமாகிறதுக்கும் டவுன் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் நம்ம பேரலா ஆக்கும் போது தான் வோல்டேஜ் 2.2 வோல்டேஜ்ல இயங்குது ஐயா. கரண்ட் தான் நமக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு டவுட்டே கரண்ட் தான், வோல்டேஜ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆ, அப்ப கரண்ட்டை நான் பார்க்கணும்னா லைட்டை வந்து பேரலா கனெக்ட் பண்ணிட்டே போகணும். சரி. முயற்சி பண்றேன். பண்ணி கூப்பிடுறேன். அது பாருங்க, அது பார்த்தா நான் உங்களுக்கு மேபி உங்களுக்கு புரியலாம் சொல்லுங்க, நான் அந்த வீடியோ மட்டும் அனுப்புறேன் உங்களுக்கு. இப்பவே பண்ணி பார்க்கறேன். நான் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்களா? ம்.